पाप्रदायिने दाय नगर ग्राम धारिणे नमो विष्णुपादाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारने निर्विशेष शून्यवादी पाश्चात देशतारने श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर शिवासदि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரி கிருஷ்ணா. ஹரே நம்ம கிருஷ்ணா பக்தர்களே, முடிந்த அளவு எல்லாரும் வீடியோல மாதாஜிக்கு காட்சி கொடுங்க. மாதாஜி உங்களை எல்லாம் பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. ஹரி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. யாரு? ஹரி கிருஷ்ணா. விசேஸ்வரி மாதாஜி, நான் எந்த இதுல 7வதுல நிறுத்தினுமா? 7 முடிச்சிட்டோம், 8 தான் பாக்கி இல்லையா? மாதாஜி. ஆமா, 8 பாக்கி. அப்புறம் நான் நீங்கெல்லாம் ஏதாவது இருந்தா சொல்லலாம். அப்புறம் நான் இந்த 3 புக் இருக்கணும் நாங்க இது பண்ணது குரு மகாராஜோட லெக்சர்ஸ்ல இருந்து, அதுல இருந்து சில விஷயங்களும் வச்சிருக்கேன். டைம் இருந்தா அதுவும் பண்ணலாம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. உங்கள்ட்ட இருந்து கேட்கறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, 8வது ரொம்பவே நெக்டேரியன் குரு மகாராஜோட இது கடைசி இது பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அஷ்டகம். So Guru Maharaj, 8வது. நாரத வினோ ஜீவனா சுதோர்மி நிர்யாச மாதுரி புராம் त्वं कृष्ण नाम कामம் ஸ்புரமே ரசனே ரசனே சதா. டிரான்ஸ்லேஷன். என்னோட ரொம்ப அன்பான ஹரிநாமமே கிருஷ்ணா, கிருஷ்ணரோட ஹரிநாம். நீங்க தான் தேவரிஷி நாரத முனியோட வீணையோட பிராணம், ஆத்மா நீங்க தான். நாமம், அந்த நாமத்தினால்தான் அந்த வீணை வாசிக்கிறது. அவர் வாசிச்சுட்டு ஹரி நாராயணா நாராயணா இல்ல ஹரே கிருஷ்ணா அவர் சான் பண்ணிட்டே போறார். அந்த நாமத்தினால்தான் வீணையும் இது வருது. அதனோட நாமம் தான். சும்மா அவர் பாட்டு சங்கீதத்துக்காக பண்ணல. அந்த சங்கீதமே பகவான் நாமத்தை இது பண்றதுக்கு தான், இன்னும் குளோரிஃபை புகழறதுக்கு தான் சங்கீதமே இருக்கு, வீணை. நீங்க ஒரு சுனாமி, என்ன ஆன்மீக ஒரு அமிர்தம் இருக்கே, அதனோட சுனாமி. ஹரிநாமம் சொன்னா அத்தனை அமிர்தம் வருமா. அதனால நான் ரொம்ப இதுவோட பணிவோட உங்க சரண கமலத்துல விழுந்து விழுந்து சேவித்து உங்களை விண்ணப்பம் உங்கள்கிட்ட பிச்சை வாங்குறேன். என்னன்னா உங்களோட கருணைக்காக என்னை எப்போதும் உங்க சேவையில எப்போதும் வைக்கணும். அண்ட் நீங்க எப்பொழுதும் நிரந்தரம் என்னோட நாக்கு மேல நீங்க டான்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஹரிநாமம் கிட்ட சொல்றேன். அண்ட் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நான் எப்பொழுதும் உங்க நாமத்தை ஸ்டாப் பண்ணாம நிறுத்தாம எப்பொழுதும் ஜபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நாமத்துக்கிட்டதான் பிரார்த்தனை பண்ணணும். அவரோட அனுகிரகத்தினால்தான் நம்மளுக்கு, அவர் கிருஷ்ணரை விட இன்னும் கருணை நாமத்துக்கு, ஹரிநாமம் கிருஷ்ணரை விட இன்னும் கருணை விடுவர் ஹரிநாமம். அதனால அவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் இது பண்ணலாம். ப்ளீஸ், எனக்கு உங்களோட கருணை வேணும். எப்பொழுதும் உங்க நாமத்தை சொல்லணும். சேவை சேவை, அந்த நாமம் ஜபிக்கச்சியும் சேவை மூடுல சான் பண்ணணும். முதல்ல நம்மளுக்கு அவ்வளவு சேவை பாவனை இல்லாத போது அப்போதான் அது மெக்கானிக்கலா அதுல ஒன்னும் டேஸ்டே இல்லை. புதுசா வரவா அவளுக்கு அந்த சேவை பாவனா இன்னும் டெவலப் ஆகலைன்னா அவளுக்கு ஐயோ போர்மை எப்போ நிறுத்தலான்னு இருக்கும். ஆனா நம்ம இன்னும் டேஸ்ட் வர வர அதை நிறுத்தவே வேண்டான்னு தோணணும். அப்படி
சதா கீர்த்தனிய சதா ஹரி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அப்படியே வாய் திறந்தா ஹரிநாமமே உதிர்ந்துட்டு இருக்கணும். அப்படி அந்த நாமத்துக்கிட்ட அதுவும் இந்த மாசத்துல ரொம்பவே கருணை தருவர் அள்ளி அள்ளி. அதனால நம்ம இது இதுதான் தாத்பரியம். ஐ மீன் இது டிரான்ஸ்லேஷன். குரு மகாராஜ் சொல்றாரு, நம்மளோட லட்சியம் என்னன்னா சும்மா 16 ரவுண்ட் பண்ணிட்டு வைக்கணும். அது நம்ம லட்சியம் இல்ல. நம்மளோட குறிக்கோள் என்ன? எப்பொழுதுமே சாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நான் ஒரு பிரஜவாசிட்ட கேட்டு பிரஜவாசி சொன்னரா, ஏன்னா பிரஜவாசி இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள ஐ மீன் நிறைய திங்ஸ் சொல்றா அப்படின்னு கொஞ்சம் இதுவாவும் சொல்றாரு, கொஞ்சம் கேலி இல்ல சந்தோஷமா சொல்றாரு. என்னன்னா அவ என்ன சொல்றான்னா, ரூப கோஸ்வாமி அவர் எப்பொழுதுமே நாமத்தை ஜபிச்சுட்டு இருந்தாரு இல்லையா, அதனால அவர் லெக்சர் கொடுக்கச்சும் அவர் இவ்வளோ எக்ஸ்பர்ட்னா வாயில இருந்து ஒரு சைடு ஒரு பக்கம் லெக்சர் கொடுத்துட்டு இருக்குமா, இன்னொரு பக்கத்துல இருந்து ஹரிநாம் வந்துட்டு இருக்குமா. அண்ட் குரு மகாராஜ் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சிரிக்கிறார். இது ரொம்ப நம்ம இமிட்டேட் பண்ண முடியாது. நம்மள அத என்ன இமிட்டேட்க்கு என்ன சொல்றது, அதே மாதிரி நம்ம பண்ண முடியாது. நகல் பண்ண முடியாது மாதாஜி. என்ன நமக்கு நகல் பண்ண முடியாது, காப்பி அடிக்க முடியாது. காப்பிக்கு என்ன சொல்றது? நகல் பண்ற நகல் நம்ம அதை நகல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். ஆனா நான் ரூப கோஸ்வாமிய என்ன பண்றதுல இருந்தும் நான் எனக்கு முழு நம்பிக்கை அவர் என்ன வேணா பண்ண முடியும். அதனால மேபி ஏன்னா அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு விசேஷ கிருபா கருணை அவருக்கு கிடைச்சிருந்தது. அவர் இதுல ஜெகநாத் புரியில இருக்கச்ச சைத்தன்ய மகாபிரபுவ தினம் பார்த்துட்டு இருந்தார். ஆனா ரூப கோஸ்வாமி எப்பொழுதும் ஹரிநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இந்த பௌதிக உலகத்துல பாவத்தினால இருக்கோம். இங்கேந்து நம்ம இந்த நாமத்தை ஜபிச்சுட்டே நம்ம எல்லா கர்மத்துல இருந்தும் விடுதலை ஆக முடியும். அப்போ நம்ம ஆன்மீக பிளாட்ஃபார்ம்க்கு வர முடியும். அப்புறம் பிரம்மச்சோதியும் தாண்டி நம்மளோட பிராரப்த கர்மங்கள் எல்லாமும் இழந்து அப்போ நம்மளுக்கு கிருஷ்ணத்தை சுத்த பக்தி பெற முடியும். அண்ட் அதாவது ஸ்பான்டேனியஸா ரொம்ப ஆவலோட சாண்ட் பண்ணணும். அண்ட் நம்ம நாரத முனி மாதிரி முழுக்க முக்தி அடைஞ்ச பின்னும் ஏன்னா நாரத முனி எப்பொழுதும் இந்த வீணால வாசிச்சுட்டே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்காரோனோ. அண்ட் அவரோட வீணையும் அனுபவிச்சுட்டு இருக்கு இந்த நாமத்தோட சுகத்தை. அதனால நம்மளுக்கு முழு நம்பிக்கை வேணும் இந்த சாண்டிங் மேல, இந்த சாண்டிங் ஜபம் மேல. ஒரு டைமும் அதை ஐ மீன் அதை விட்டு இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அது நம்மள விடாது. நம்ம சாண்ட் பண்ண இன்னும் சாண்ட் பண்ணணும்னு தோணும். இன்னும் லைக் நாரத முனி நிறுத்துறதே இல்லை. அண்ட் கோபிஸ் அவளும் எப்பொழுதும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் அங்கேயிருந்து வந்திருக்கு. கோபிகள்லாம் சாண்ட் பண்ற மந்த்ராவை சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கொடுக்கிற கலியுகால. ஏன்னா அதுதான் டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் மந்த்ரா. அதனால யாரு தூங்கி நன்னா ரொம்ப உணர்வே இல்லாத மனுஷனும் ஹரே கிருஷ்ண மந்திர கேட்ட உடனே விழிப்பு வருது. அதனால அந்த மாதிரி பவர்ஃபுல் மந்திரத்தை கொண்டு வந்திருக்காரு. அதனால இதுல முழு நம்பிக்கையோட இது பண்ணணும். மாயாவாதி அவ பிராணாயமா, ஹத யோகா, தியானம், ஞானம், வேதாந்த படிக்கிறது. ஆனா அது அவளோட லட்சியம் இல்ல. அவளுக்கு பிரம்மன் உணர்வான உடனே இதெல்லாத்தையும் விட்டு விடுறா. ஏன்னா தியான யோகா இதெல்லாம் விட்டு விடுவா. ஏன்னா அவளுக்கு பிரம்மன் கிடைச்சிருக்கு. ஏன்னா பிரம்மன் அவளுடைய லட்சியம். ஆனா பக்தியில அப்படி இல்ல. பக்தியில நம்ம பண்ற மார்க்கமும் அந்த லட்சியமும் ஒன்னேதான். ஜபம் பண்ணி பகவான் அடையிறதுன்னு இல்ல. ஜபமே தான் பகவானும் தான். அதனால பகவான் அடைஞ்சப்பறம் இன்னும் ஜபம் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் பகவானே தான். இந்த முதல்ல இருக்கிற ஸ்டேஜ்ல தான் நம்ம அந்த சாண்ட் பண்ணச்சா அவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறது இல்ல. ஆனந்தம் அது முழு ஆனந்தத்தோட இருக்கிற ஹரிநாமத்தோட அனுபவம்
முழுக்க அப்படி கிடைக்கிறது இல்ல, கொஞ்சம் கிடைக்கிறது. அதனாலதான் நம்ம சாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். தினம் தினம் சாண்ட் பண்றதுக்கு அர்த்தம் என்ன? அஹ், கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா? ஆனா முழு ஆனந்தம் நம்ம முக்தி அடைஞ்சப்புறம் மேல ஆகாயத்துலதான் பறந்துட்டு இருக்கோம். அதான் அப்படி அந்த மாதிரி ஆனந்தம். பிரபுபாத் என்ன சொல்றதுன்னா, இல்ல, குருமராஜ் சொல்றார், பிரபுபாத் வந்து அவளை வந்து எப்போ அவர் எழுதலையோ, முதல்ல அவர் போன போது ஜஸ்ட் பாகவதம் தான் எழுதியிருந்தார். மத்த அதாவது 3 கேண்டோ முள்ள முள்ள எல்லா இது புத்தகங்களையும் எழுதியிருந்தார். அப்போ அதனால ப்ரொஃபசர் சான்யால் அவரோட காட் பிரதர் அவர் எழுதின புக்ஸ படிக்க சொன்னா. ஐ மீன் இப்போ படிக்க வேண்டாம், அப்போ சொல்லியிருந்தா. அப்போ குரு மகாராஜ் சொல்றாரு, நான் அதை படிச்சதுல அதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும், நம்ம சாண்டிங்ல முதல்ல ஆரம்பிக்கிற போது ரொம்ப கஷ்டம் சாண்ட் பண்றது. அண்ட் நம்மளுக்கு சாண்ட் பண்ணவே பிடிக்கிறது இல்ல. அப்புறம் மொள்ள ஸ்டேஜ் எப்போ வரும், நம்ம சாண்ட் பண்ணச்ச ரிலாக்ஸ் பண்றோம். ரிலாக்ஸ் ஆகி, ஏன்னா அதுதான் அனுபவம். அந்த சாண்டிங்கே ஒரு மருந்து மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுறது. யாரு ரொம்ப கவலையோட இருக்காளோ அவளும் இதுவாயிடுற, சாந்தமாயி தூக்கம் வந்து விடும். ஸோ அது ஒரு அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு சொல்லி குருமராஜ் சிரிக்கிறார். அப்புறம் நிறைய டிவோட்டிஸ் அந்த லெவல ரீச் பண்ற அப்படின்னு குருமராஜ் சொல்லி சிரிக்கிறார். அதுக்கு மேல அதுக்கு மேல அட்வான்ஸ் ஆன போது என்ன ஆகும், நம்ம எழுந்து நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கிறது, சக்தி. அது இன்னும் அட்வான்ஸ்ட். நிறைய பேருக்கு இந்த பௌதிக உலகத்துல அது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் என்ன கஷ்டம்னா, அவளுக்கு அதாவது தூக்கம் வர்றதே கஷ்டம் இல்லையா? அதனால அவ இதுக்கெல்லாம் பார்மசிக்கெல்லாம் போய் ஸ்லீப்பிங் பில், தூக்கு மாத்திரை, தூக்க மாத்திரை வாங்கிக்கிறா. அப்புறம் நம்மளோட இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்றது, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா மன இது மன அழுத்தம் மாதாஜி. மன மன அழுத்தம். மன அழுத்தமா? Yes, சரி, ma'am. மன அழுத்தம். அதனால ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால மருந்து எல்லாம் எடுத்துக்க பாக்குறா. ஆனா அந்த கஷ்டத்திலேருந்து நீங்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறுது, அதுவே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான். ஆனா அதுலேருந்து பர்ஃபெக்ஷன், அதுலேருந்து கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷன் அடையறதுக்கு எப்போ நம்மளுக்கு அதுல இருந்து ஆன்மீக சக்தி கிடைக்கிறது. அண்ட் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஆச்ச, நம்மளுக்கு இந்த சாந்தி எல்லாம் வேண்டாம். அதுதான் நிராகார எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா நம்ம வந்து பகவானுடைய லீலைகளை நிரந்தரமா பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நாமத்துல இருந்து அதெல்லாம் கிடைக்கும். நாமத்துல இருந்து முதல்ல என்ன ஆகும், பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ல வரைச்ச சுத்த நாமம் பண்ணச்ச முதல்ல பகவானோட ரூபத்தை பார்ப்போம். அதுக்கப்புறமா அவரோட குணங்கள் எல்லாம் அனுபவிப்போம். அதுக்கப்புறமா அவர் லீலைகளையே பார்க்க முடியும். ஜஸ்ட் நாமத்தை சாண்ட் பண்ணி பகவானுடைய லீலா அங்க ஆன்மீக உலகத்துல ஆறுது. டெலிவிஷன் மாதிரி நம்ம ஹிருதயத்திலேயே நம்ம எல்லாம் பார்க்க முடியும். அதனால இது பகவானுடைய கிருப்பனாலதான், வைஷ்ணவர் கிருப்பா, பகவான் கிருப்பா, அதுல இருந்துனா நம்மளுக்கு அது கிடைக்க முடியும். அண்ட் யாருக்கு அந்த ஒரு நிலை கிடைக்கிறதோ அவர் வந்து நிரந்தரம் சாண்ட் பண்ணிட்டே இருப்பா. அவருக்கு சொல்ல வேண்டாம், இந்த பிருந்தாவன்ல இருக்கிறவாளுக்கு சொல்ல வேண்டாம், பிரஜவாசிஸ் அவள்கிட்ட சரி இப்போ சாண்ட் பண்ண போகலாமா, நீங்கள்லாம் இப்போ பகவானுடைய நாமத்தை எடுங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அங்க வந்து வெண்ணைய எடுக்கச்ச மத யசோதா அப்புறம் கோபிகள்லாம் வெண்ணெய் எடுக்கிற போது அவ என்ன பண்றா, அவ வந்து அவளுக்கு சொல்ல வேண்டாம், வெண்ணெய் எடுக்கச்ச மாயா பத்தி பேசாதங்கோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அவளுக்கு இது சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க வந்து ஆஹ் அவளுக்கு வேற ஒண்ணும் வேலை, ஐ மீன் பகவான் நாமத்தை சொல்றதுதான் அவளோட மெயின் வேலை, காலையில இருந்து ராத்திரி வரலும்.
அவ எப்படி எப்படி நாமத்தை சொல்லிட்டு இருப்பா? அவ ஒத்தர கேட்டுப்பா, இன்னைக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எங்க இருக்கிற கிருஷ்ணர், கிருஷ்ணர் இது கிருஷ்ணர் இது, இப்படி ஏதாவது அவர் நாமத்தையே அவரை பத்தியே எல்லா பேச்செல்லாம் கிருஷ்ணர் தான். அதுதான் விருந்தாவனோட ரொம்ப வினோதமான அற்புதமான ஒரு ஸ்வபாவம். அண்ட் யாராவது பிரஜவாசி கிட்ட போய் சொன்னா நீ கிருஷ்ணா உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சிரிக்கக்கூடிய இது விஷயம். ஏன்னா அவ நிரந்தரம் அவ ஸ்வபாவமாவே கிருஷ்ண உணர்வுல இருக்கா. அவ அவ கிருஷ்ணரை பத்தி பேச்சு நிறுத்தவே முடியல. நிறுத்தறதுக்கும் அவ ட்ரை பண்ணாக்க அவ சொல்லுவா, சரி நம்ம இன்னைக்கு கிருஷ்ணரை பத்தி பேச போறது இல்ல. கிருஷ்ணா எப்போதும் நம்மள இது பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா சீட் பண்றதுன்னா என்ன, சீட்டிங், சீட் என்ன, ஏமாற்றுறாங்க. ஏமாற்றல். எப்போதும் நம்மள ஏமாத்தின் இருக்கல் நிறைய இருக்கார், ஏமாத்தின் இருக்கார் நிறைய விதத்துல. அதனால நம்ம கிருஷ்ணரை பத்தி இன்னைக்கு பேசவே போறது இல்ல. இதுதான் எண்ட். இனிமே நம்ம கிருஷ்ணர் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் குரு மகாராஜ். அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் கிருஷ்ணரை பத்தி ஏன் பேசக்கூடாதுன்னு அவரை பத்தியே பேசிட்டு இருக்கா. அவளால கிருஷ்ணரை பத்தி பேச்சு நிறுத்தவே முடியல. அவ பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட அவளால அதை முடிக்கவே அவளால பண்ண முடியல. அவளுக்கு என்ன உணர்வு வருதுன்னா, நம்மளால கிருஷ்ணரை பத்தி ஒரு நிமிஷம் கூட பேசாம இருக்க முடியலன்னு. அது பர்ஃபெக்ஷனல் பிளாட்ஃபார்ம். எப்பொழுது நம்ம ஸ்வபாவமாவே எப்பொழுதும் ஹரிநாமன் பகவானுடைய நாமத்தை எடுத்துட்டே இருப்போமோ, நான் கிருஷ்ணர் நாமத்தை. ஆனா பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம அப்படி அவ்வளோ இது இல்ல, ஈர்ப்பு இல்ல நம்மளுக்கு கிருஷ்ணரை பத்தி பேச்சு. நம்மளுக்கு கிருஷ்ணரோட பகிரங்க சக்தி மாயா பத்தி பேச்சுல இன்னும் ரொம்ப இது இருக்கு, ஈர்ப்பு இருக்கு. அதனால நம்மளுக்கு நிறைய இதெல்லாம் நியமம்லாம் இருக்கு, ரூல்ஸ். தினம் அட்லீஸ்ட் 16 மாலை பண்ணணும், கீர்த்தனை காலையில டெம்பிள்ல அட்டென்ட் பண்ணணும், இப்படி எல்லாம். அதுல இருந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம சுத்தம் ஆனாக்க கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமாக நம்மளுக்கு எப்பொழுதும் பகவான் நாமத்தை ஆர்வத்தோட சான் பண்ற ஸ்டேஜ் வரும். அண்ட் நம்ம பர்ஃபெக்ஷனல் ஸ்டேஜ்ல எப்பொழுதும் சான் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. எப்படி அந்த நவாப் ஹுசேன் ஷா பெங்காலோட ரூலர் இருந்தாலும் அவர் ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட சொன்னா, நீ இந்த ஹரி கிருஷ்ணா மந்திரத்தை நிறுத்தி ஆகணும். அப்போ அவர் என்ன சொன்னார், அது முடியாது அப்படின்னு. அப்போ நவாப் சொல்றார், ஹரே கிருஷ்ணா சொல்றத நிறுத்தலைன்னா நான் உன்னோட சின்ன சின்ன துண்டங்களா வெட்ட போறேன்னு. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சின்ன சின்ன துண்டங்களாக பண்ணினா ஒரு துண்டமும் ஹரே கிருஷ்ணா சான் பண்ணிட்டு இருக்கும், என்னால நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் நிறுத்தவும் இல்லை. அதனால ஹரிநாமத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு ஹரிநாமத்தோட அனுகிரகம் ஆசீர்வாதம் வேணும். அந்த மாதிரி நிரந்தரம் அதாவது ரொம்ப ஆர்வத்தோட பகவான் நாமத்தை எப்பொழுதும் ஜபிச்சுட்டே இருக்கணும். அண்ட் வீணை, நாரத முனியோட வீணைக்கு இவ்வளோ ஆனந்தம் வருது, அது ஹரிநாமத்தோட இது சேர்ந்து கலந்து இது பண்ணச்ச சங்கீதம், அது வீணை வாசிக்கிறது. அதே போல நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய ஒரு மாத்திரம் ஒரு என்ன ட்ரெஷருக்கு என்ன சொல்றது, பொக்கிஷம். நம்மளுடைய பொக்கிஷமே இந்த சாண்டிங் தான், ஜபம். அப்போ நம்ம மத்த திங்ஸ் எல்லாம் இதை கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். இது மாதிரி ஜபம் பண்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு குரு மகாராஜ் சொல்றார். இப்போ யாராவது சொன்னாக்க ஐ மீன் இந்த சாதாரண மனுஷன் எல்லாம் அவ சொல்வா, நீங்க சும்மா சான் பண்ணிட்டே இருக்கல்,
நீங்க மனுஷாளுக்கு என்ன கொடுக்க போற மக்களுக்கு? ஹாஸ்பிட்டல் கட்டுறலா, இல்ல கிளினிக் ஓபன் பண்றலா, எத்தனை எத்தனை இதுன்னு ஏதாவது போயிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு இந்த ஹரிநாமத்தோட இதுவே தெரியல, விலை ஒரு முக்கியத்துவம் தெரியல. அவ என்ன நினைக்கிறான்னா இது ஏதோ ஒரு பௌத்திக விஷயம்னு. அதுக்கு ஒரு ஒரு அது என்ன ஸ்டார்ட், அதாவது ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறா. அண்ட் அவ வந்து மக்களுக்கு சேவை பண்றேன்னு அவளுக்கு வேணும் வேண்டாத திங்ஸ் எல்லாமும் கொடுத்து விட்றா. அவளுக்கு கெடுதலா இருக்கிற விஷயம், அதாவது பௌதிக ரீதியிலயும் அவளுக்கு என்னெல்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் பண்றா சேவைங்கிற பேர்ல. நம்ம வந்து எல்லாருக்கும் மிக மிக ரொம்ப வேல்யூபிள்னா என்ன, ரொம்ப பொக்கிஷமான வஸ்துவை நம்ம கொடுக்கிறோம். அதுதான் பகவானோட நாமம். அது இத்தனை இதுவோ என்னதுன்னா வேல்யூக்கு என்ன சொல்றது, ரொம்ப அதனோட விலை ரொம்ப மதிப்புள்ள வேல்யூபிள்னா மதிப்புள்ள. மதிப்புள்ள. இத்தனை மதிப்புள்ளதுன்னா அதுக்கு ஒரு விலையே இல்லை. ஆனா மக்கள் வந்து ரொம்ப அவ ரொம்ப ஏன்னா அவளுக்கு புத்தி இல்ல. அதனால அவ இந்த பகிரங்க சக்தியால இது பாதிக்கப்பட்டதுனால அவளுக்கு இந்த பகவான் நாமத்தோட மதிப்பு தெரியவே இல்லை. இது தெரியறதுக்கு கொஞ்சம் சமயம் வேணும். அவளுக்கு நம்ம சொல்லவும் முடியாது இந்த பகவான் நாமத்தோட மதிப்பு என்னன்னு. ஏன்னா நம்ம அது சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ நம்பவும் மாட்டா. அண்ட் ஹரிநாமத்துல ஒரு அபராதம் என்னன்னா, யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஹரிநாமத்தை பத்தி சொல்றது தப்புன்னு. ஏன்னா அவ சொன்னா அவ அவநம்பிக்கையில ஏதாவது அபராதங்கள் பண்ணலாம். அது பண்ணா அவளுக்கு கெடுதல். அவளை யாரையாவது அபராதம் பண்ணி வச்சு அது பண்றது நம்மளோட அபராதம். அவளை கிருஷ்ணர் தேர்ந்து பிரிக்கிறோம், அது ஒரு அபராதம். இன்னும் கீழே விழப்பா இது பண்றோம். அவ சொல்லலாம் நம் இந்த மாதிரி வெறும் ஒரு ஒரு நாமத்தை சொல்றதுனால, ஒரு வைப்ரேஷனை சொல்றதுனால இத்தனை எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அவநம்பிக்கை இது தெரிவிக்கலாம். ஹரிதாஸ் தாக்கூரா இந்த மாதிரி ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு இடத்துல, அதான் அந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியா அவ அப்பா வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு சத்சங்ல ஹரிதாஸ் தாக்கூர் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஹரிநாமம் ஒரு ஒரு பியோர் சாண்டிங்னால நம்மளுக்கு முக்தியே கிடைக்க முடியும். முக்தி ஒண்ணும் இல்ல. ஏன்னா யாரோ சொன்னா இந்த வாழ்க்கையோட இதுவே என்ன லட்சியமே முக்தி தான். அப்போ ஹரிதாஸ் தாக்கூரா சொல்றார், முக்தி ஒண்ணும் இல்ல, அது ரொம்ப துச்சமானது. ஒரு தடவை கிருஷ்ணர் நாமத்தை ஒரு தடவை ஜபம் பண்ணா கூட போதும் பியோரா, அப்போ கூட முக்தி கிடைச்சிடலாம். ஆனா வாழ்க்கையோட இது குறிக்கோள் என்ன? பகவான் மேல பிரேமா, அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள். அப்போ அந்த நபர் என்ன சொன்னார்னா, அவர் தான் அந்த கோபால சக்கரவர்த்தி, அவளோட மேனேஜர், அவளோட பெரிய இந்த இதெல்லாம் இருக்கும் வயல் எல்லாம் பாத்துக்கிறவர். அவர் பிராமணர். அவர் என்ன சொன்னார்னா, அவர் போச்சுண்டு என்ன சொன்னார், என்ன சொல்றீங்க, பெரிய 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 யோகிகள்லாம் ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் மீன் எடுத்தப்புறம் பிராணாயமா பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஜோதியே அடையறார். அண்ட் நீங்க என்ன சொல்றதுன்னா, ஒரு தடவை கிருஷ்ணர் நாமத்தை சொன்னா முக்தி அடைய முடியும்னு. நான் இதை நம்பவே இல்லை. இது சத்தியமா இருந்தா என்னோட மூக்கு கீழே விழட்டும். அண்ட் அது சத்தியம் இல்லைன்னா உங்க மூக்கு கீழே விழட்டும். நான் உங்களுக்கு சாபம் கொடுக்கிறேன். ஏன்னா உங்க மூக்கு கண்டிப்பா கீழே விழும். ஏன்னா நீங்க வந்து இந்த மாயாவாத யூகத்தை ரொம்ப இது பண்ற, அதாவது அபராதம் பண்றல, அதை பத்தி அதுக்கு ஒண்ணுமே முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் கிருஷ்ணர் நாமத்தை இவ்வளவு வசதிக்கு சொல்றேன், அதனால நான் சாபம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். என் குருமாராஜ் சிரிக்கிறார். 3 நாள்ல என்ன ஆகுது, அந்த பிராமணனுக்கு லெப்ரசி வருது. அண்ட் அவனோட இது மூக்கு கீழே விழுந்துடுது. இப்போ பக்தர்கள்லாம் சொல்றார் ஹரி போல் ஹரி போல்னு. அப்போ குருமராஜ் சொல்றார், ஆஹ்
அண்ட் இது வந்து ஆன்மீக சத்தியம். கிருஷ்ணரோட நாமம் இத்தனை சக்தியோட உடையதுன்னா ஒரு தடவை அஃபென்ஸ்லெஸ் சாண்டிங், அதாவது சுத்த நாமம், அதாவது அபராதம் இல்லாத நாமத்தை ஒரு தடவை கூட சாண்ட் பண்ணாக்க அது நம்ம மத்த யோகிகள்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜென்மத்துக்கு அப்புறம் எதை கிடைக்கிறதோ அவளுக்கு அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏன்னா இது வந்து பகவானே அவர் நாமத்துல வர்றார், அதனால ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அவ யோகிகள்லாம் கிருஷ்ணரோட எங்க பண்றார், அவள்லாம் அவளாவே கிருஷ்ணர் இல்லாம தனியா தன்னோட புலன்கள் எல்லாம் இது கட்டுப்பாடு படுத்தி மனச ஒரு இடத்துல இது பண்ணி அதுல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா கிருஷ்ணர் அங்க இல்ல, அதனால்தான் அவளுக்கு ஜென்ம ஜென்மமா இழுக்க வேண்டியிருக்கு. அவளும் ஒரு தடவை கிருஷ்ணர் நாமத்தை லைக் அஜாமில அவ ஒரு தடவை தான் நாராயணா அப்படின்னு கத்தினான். அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நிறைய பியூரிபிகேஷன் ஆயிருந்தது அவனுக்கு. ஏன்னா அந்த குழந்தை பேரு நாராயணான்னு வச்சா, அதனால்தான் நாளெல்லாம் குழந்தைய நாராயணா இங்க வா, என் மடியில உட்காரு, இந்தா சாப்பிடு, நாராயணா தூங்கு, அதனால நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தான். பட் அதெல்லாம் கூட அபராதமா இருந்தது. ஆனா எப்போ வந்து அந்த யமதூதாஸ் வந்தாலோ அவன் அப்படியே பயத்துல அந்த நாமத்தை ரொம்ப ஆக்சுவலி அவன் உள்ளேதான் கூட்டிட்டு இருந்தான். ஆனா அந்த நாமத்துல அவ்வளவு தீவிரமா சொன்னது நாராயணனுக்கு கேட்டு கொடுத்தாங்க வைகுண்டத்துல. உடனே அனுப்பிச்சார் விஷ்ணு தூதா, போ அந்த இவனை விடுவிச்சுடு அந்த யமதூதா சேர்ந்துன்னு. சோ அவ்வளவு பவர்ஃபுல் ஒரு நாமம் அது. அதனால யாருக்கு சரியான புத்தி இருக்கோ அவ சும்மா யார் அவ எப்படி அவாய்ட் பண்ணுவா இந்த நாமத்தை சொல்லாம சும்மா ஏதாவது இது பண்ணிட்டே ஏன்னோ ஆர்கியூ பண்ணிட்டே ஒருத்தரும் இருக்க மாட்டா. யாரு வந்து பைத்தியமோ இல்ல அவளுக்கு பிரம்ம பிடிச்சிருக்கோ இல்ல ரொம்ப தமோ குணத்துல இருக்காளோ அவாதான் இந்த பகவானுடைய கிருப்பையை எடுத்துக்காம அதனோட லாபத்தை எடுத்துக்காம இருப்பா. ஆனா ரொம்ப இது ஏன்னா அன்பார்ச்சுனேட்னா அபாகியத்தினால, சௌபாகியம் அபாகியம் தானே, துரதிருஷ்டசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள் துரதிருஷ்டசாலிகள். துரதிருஷ்டத்தினால நிறைய பேரு இந்த கீழே விழுந்த ஆத்மாக்கள்லாம் இருக்கா. அவ வந்து அவளுக்கெல்லாம் இல்ல ஆன்மீகம் சூடோ ஆன்மீகம், அதாவது ஆன்மீகம் மாதிரி இருக்கன்னா வாஸ்தவமா அது ஆன்மீகம் இல்ல. அவளுக்கெல்லாம் இந்த இது ஏன்னா அவள்லாம் நினைக்கிறான் நானும் தான் ஆன்மீகம் பண்ணிட்டு இருக்கேன்னு. இப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணச்ச சில பேர் சொல்றாளோன்னு நானும் பண்ணிட்டு இருக்கேன், நான் யோகாக்கு போறேன், நான் அது பண்றேன் ஏதோ அது. அதனால அவளுக்கு வந்து இந்த இது இந்த இந்த வாய்ப்பை இது மிஸ் பண்றா. குரு மகாராஜ் அவ நேத்திக்கு என்கிட்ட ஒரு லேடி வந்து சொன்னார், என்னோட குண்டலினி இருக்கே அது வந்து திறந்து கொண்டுடுத்து. எப்போ திறந்தது, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன போது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போச்ச அந்த சக்கரா இருக்கணும், இந்த 7 சக்கரம் இருக்கணும் நம்ம சரீரத்துல. அப்போ அந்த கீழே அந்த குண்டலினி இது அது ஓபன் ஆயிடுச்சுன்னா அது என்னன்னா அதுல அது மேல போய் அது நம்மளுக்கு நிறைய அனுபவம் எல்லாம் வரும். சோ அவ சடனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருச்சு, அவளோட குண்டலினி இதுவாயிட்டான். அண்ட் என்னால அங்க இருக்கவே முடியல, ஏன்னா என்னோட அனுபவம் எல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கேந்து ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு அவ கேட்டாளா குரு மகாராஜ். குரு மகாராஜ் சிரிக்கிறார். நான் என்ன தெரியுமா சொன்னேன் அவள்கிட்ட, நான் சொன்னேன் ஹரி கிருஷ்ணா சாண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்ப டிவோட்டீஸ்ல ஹரி போல் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் மனுஷா இந்த 8 அஷ்டாங்க யோகா எப்போ பிராக்டிஸ் பண்றாளோ அப்போ அவளோட சக்கராலாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஓபன் ஆகுது, குண்டலினியும் ஓபன் ஆகுது. அதுக்கப்புறமா அவ என்ன ஹிமாலயாஸ்க்கு போய் ஒரு இது குகையில இருந்து, ஏன்னா அவ வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ல
அங்க போய் தனிமையில குண்டலினி சக்கரவை அனுபவிக்கிறா. இங்க சூப்பர் மார்க்கெட்ல ஓபன் ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அவ எப்பொழுதும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் வரதில்ல. ஆனா எல்லாருக்கும் இந்த பிரம பிடிச்சிருக்கு. ஏன்னா அவளுக்கு சரியான ஆன்மீக கைடன்ஸ் இல்ல. அதாவது கைடன்ஸ்க்கு என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டுதல், வழிகாட்டு ஆன்மீக வழிகாட்டி இல்ல. அதனால இந்த ரொம்ப சுவர்ண வாய்ப்பவா மிஸ் பண்றா. அதனால நம்மளுக்கு ரொம்ப இது வேணும், ஆம், ஸ்ரத்த வேணும், நம்மளுக்கு விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். ஆம், அதாவது ஹரிநாமத்தோட நெஜ கிருப்பை என்ன, அந்த அதனோட இது பொசிஷன் என்ன, ஹரிநாமத்தை நம்ம கிட்ட ஒரு இது இருக்கு, விஷயம் இருக்கு. அது அதை எதோடயும் நம்ம இது பண்ண முடியாது. யாரும் அதோட கம்பேர் என்ன சொல்றது, ஒப்பிட்டு கூற முடியாத, யார் கூட யார் கூட ஒப்பிட்டு கூற முடியாது. ஒப்பிட முடியாது. சோ அது மாதிரி நம்ம கிட்ட ரொம்ப இது மதிப்பான திங் இருக்கு, வஸ்து இருக்கு எல்லாத்தையும் கொடுக்க. அதை எப்படி கொடுக்கறதுன்னு தான் விஷயம். ஐ மீன் அதுதான் நமக்கு வஸ்து என்னமோ ரொம்ப மதிப்புடையது. ஆனா எப்படி கொடுக்கறது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கஷ்டம். அதுதான் நம்ம இது ஆராய்ந்து இருக்கோம். ஏன்னா அவளுக்கு இது இருக்கு, ரோகம் இருக்கு. அண்ட் அவ பிரம்மல இருக்கா. எப்படியோ அவளை எப்படி அதை எடுக்க வச்சுக்கிறதுன்னு அதுதான் நம்ம முயற்சி பண்ணணும். அதனால்தான் ரூப கோஸ்வாமி சொன்னார், ஏனத்தேன பிரகாரேன கிருஷ்ண மனக நிவேசையே. ஏதாவது ஒரு விதத்துல அவளை கிருஷ்ணர் எடுத்துக்க வைக்கணும். ஏதோ ஒரு விதத்துல அவளை கிருஷ்ணர் எடுத்துட்டு அந்த நாமத்தை சொல்ல வைக்கணும். அதுதான் எப்படியோ கிருஷ்ண உணர்வை எடுத்துக்க வைக்கணும். ஆக்சுவலி குரு மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, ஒருத்தர் அவர் இப்படிதான் எப்படியோ எல்லாம் பண்ணி எல்லாரையும் ஹரிநாம பாக்குறார், எடுத்து வைக்க பாக்குறார். ஒரு தடவை இங்க பெங்களூர்ல ஒரு டிவோட்டி வீட்டுல தங்கி இருந்தார். அப்போ ரத்த யாத்திரைக்காக வந்திருந்தார். ஸோ அன்னைக்கு ரத்த யாத்திரா வேற. பட் அந்த டிவோட்டியோட அண்ணாவோ தம்பியோ அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அந்த அண்ணாவோ தம்பியோ அங்க அவருக்கு ஐபிஎல் மேட்ச் பாக்குறதுல தான் இஷ்டம். அதனால அங்க உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். சோ குரு மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட போய் உட்காந்து தானும் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டே அவரோட பேச்சு. சோ அதுக்குள்ள என்னாச்சுன்னா, மத்தியானம் எடுத்து அங்க எல்லாரும் ரத்த யாத்திராக்காக காத்துட்டு இருக்கா. குரு மகாராஜ் ப்ளீஸ் வாங்கோ, ரத்த யாத்திரா வரேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ அவனுக்கு கிருஷ்ணரை கொடுத்து ஜபம் பண்ண வைக்கணும்னு அதுக்காக தானும் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க. சோ அப்படி குரு மகாராஜோட கருணை. அது பாரு, எப்படியோ அவளை சாண்ட் பண்ண முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறமா தான் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லணும். ஐயோ இது சாப்பிடக்கூடாது, ஐயோ அங்க போக கூடாது, இப்படி ட்ரெஸ் போட்டுக்கூடாது, இதெல்லாம் முதல்ல சொல்லவே கூடாது. நம்ம அதை தான் முதல்ல சொல்லணும். யாரையாவது பார்த்தா ஐயோ இது சரியில்லை, அது பண்ணாத இது பண்ணாத, அது சொல்லவே கூடாது. முதல்ல ஜப்பம். எப்படியோ சரி நீ குடிக்காதுனா, இல்ல நீ இது ஸ்மோக்கிங் பண்றியா, சரி அதெல்லாம் நோட்டீஸே பண்ணக்கூடாது. பிரபுபாதா எப்படி அங்க போய் அந்த ஹிப்பீஸ் கிட்ட அவர் வாயே திறக்கல. ஆமா, ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தா. அண்ட் அவ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறதும் ஒரு விதமா இருக்கும். மயிரெல்லாம் குளிக்காம வந்துட்டு இருந்தா. மயிரெல்லாம் போட்டு ஸ்மோக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, ட்ரிங்க் எல்லாம் பண்ணிருந்தா. பிரபுபாதா வாயே திறக்கல. அண்ட் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாம சேர்ந்து இருக்கிறவாழ்லாமோ அப்படி வந்துட்டா. பிரபுபாதா வாய் திறக்கல. அவளை சும்மா சாண்ட் பண்ண வச்சார். இது ஆரத்தி எல்லாம் அட்டென்ட் பண்ணா, பிரசாதம் தானே குக் பண்ணி அவளுக்கு எல்லாம் சர்வ் பண்ணி, அப்புறம் ஒரு நிலைக்கு வந்த உடனே எல்லாம் டைட்டன் பண்ணா ஸ்க்ரூவ. அதுக்கப்புறமா இது கிடையாது அது கிடையாது ரூல்ஸ் எல்லாம் அப்புறம் வந்தது. அதனால சோ அது போல
எப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் சுத்தமான அப்புறம் அந்த சுத்தமான நிலைய எப்படி எப்போதும் இருக்கிறதுக்காக இன்னும் நம்ம இதுவா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவளுக்கு சொல்லி தரலாம். எப்படி அபராதங்களை இது அவாய்ட் பண்ணும் அப்படின்னு. அண்ட் எப்போ வந்து அவ அந்த ஸ்பான்டேனியஸ் ஆர்வத்தோட சான் பண்றாளோ, எப்பொழுதும் சான் பண்ணிட்டே இருக்காளோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? முக்தி, சித்தி, யோகிகளுக்கெல்லாம் சித்த இது இருக்கும் இல்லையா, சக்திகள் அதெல்லாமும் கிடைக்கும். சுத்த தன்மை. ஐ மீன் டிவோட்டி அதெல்லாம் பண்றது இல்ல. பியோர் டிவோட்டி பிரபுபாத் குரு மகாராஜ்க்கெல்லாம் சித்திகள்லாம் இருக்கு. ஆனா அவ அதெல்லாம் யூஸே பண்றது இல்ல. எல்லாமே பகவான் இடத்துல விட்டு அவர் பண்ணட்டும், நம்ம எதுக்கு பண்ணணும்? ஐ மீன் அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயார் அந்த மாதிரி. ஆனா எல்லாம் கிடைக்கும், அது முக்தி கிடைக்கும், எல்லாம் வந்து டிவோட்டிட்ட சர்வ் பண்றதுக்காக காத்துன்னு இருக்கும். சுத்தம் சுத்தம் ஞானம் எல்லாம் ஒரு டிவோட்டிய சேவை பண்றதுக்காக எல்லாம் காத்துன்னு இருக்கும். ஆனா டிவோட்டி வந்து அந்த அவளோட சேவைய ஒத்துக்கிறது இல்ல. டிவோட்டிக்கு என்ன வேணும்னா பகவான கிருஷ்ணரை நான் எப்போதும் சேவை பண்ணணும். அண்ட் கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கணும், திருப்தி ஆகணும், குரு திருப்தி ஆகணும். எனக்கு வேற எந்தமே இது இல்ல, விருப்பம் இல்லைன்னு. எத்தனை உயர்ந்த நிலை எல்லாம் எல்லாமே ஒரு பக்தனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா பக்தனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பக்தனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? எப்படி அது அந்த சக்திகள்லாம் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணி நான் பகவான சேவை பண்ணும், பகவானுக்கு நான் சேவை பண்ணும். இதுதான், வேற ஒன்னும் விருப்பமே இல்லை பக்தனுக்கு. அது எப்படி? அது என்ன, அந்த மத்த இதெல்லாம் அவனுக்கு சேவையில ஏதாவது யூஸ் ஆனாக்கா யூஸ் பண்ணும், ஐ மீன் அதை எடுத்துப்போம். ஆனா ஆனந்தம் கிடைக்கிறது கிருஷ்ணரோட சேவையில தான். சோ நாமாஷ்டகம்ல ரூப கோஸ்வாமி ஹரிநாமத்தோட புகழ் பாடுறார். சில பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தை நம்ம இவர்கிட்ட ஐ மீன் பிரார்த்தனை பண்ணோம்னா ஹரிநாமத்தை நம்மளோட எல்லா அபராதங்கிட்டேருந்தும் விடுபடலாம். அதனால ஹரிநாமத்துக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா ஹரிநாமம் தான் நம்மள சமிக்க முடியும் இந்த அபராதங்கள்ல இருந்து. நம்ம சோ ஏன்னா அந்த அந்த இவர் கோபால் சக்கரவர்த்தி வந்து என்ன பெரிய ஹரிநாமத்துக்கு அபராதம் பண்ணான்னு எப்போ உணர்ந்தார்? அவன் மூக்கே கீழே விழுந்து கொடுத்து. ஏன்னா ஹரிநாமத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணல, அதனால அந்த அபராதம் இருந்தது. அதுல இருந்து என்னாச்சு? மூக்கு விழுந்து கொடுத்து அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார், ஜோக் பண்றார். அப்போ டிவோட்டீஸ்லாம் ஹரி போல்னு சொல்றாரு. ஹரிதாஸ் தாக்கூரா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐயோ, அவர் சந்தோஷப்பட்டார் ஏன்னா ஹரிநாமத்தோட இது முழு அதனோட மதிப்பு இதுவாச்சுன்னு. ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் தப்பான இது சொல்ல ஆரம்பிச்சாரு இல்லையா, அப்படி இது யோகிகள்லாம் பண்றது எத்தனை ஜென்மம் ஆகும் அப்படின்லாம். சோ எல்லாருக்கும் அது அந்த சத்தியத்தை உணர முடிஞ்சது, எப்படி ஹரிநாமம் தான் அவர் சொன்னது சத்தியம்னு. அட் த சேம் டைம் அதே சமயத்துல அவருக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது. ஏன்னா இந்த பிராமணனோட மூக்கு கீழே விழுந்து விட்டேன்னு. அவர் ஒன்னும் பிராமணரை சாபம் கொடுக்கல, அந்த பிராமணர் தான் ஹரிதாஸ் தாக்கூருக்கு சாபம் கொடுத்தார். அண்ட் பிகாஸ் அவர் வந்து பியோர் டிவோட்டியா இருக்கிறதுனால, சுத்த பக்தரா இருந்ததுனால அவருக்கே அது திரும்பி வந்து கொடுத்து. யாராவது ரொம்ப ஆன்மீக இதுல நம்மளை விட இன்னும் சக்திசாலியா இருந்தா அவளை நம்ம போய் இது சாபம் கொடுக்கறது ரொம்பவே டேஞ்சரஸ், ரொம்ப பயங்கரமான நிலை. ஏன்னா அந்த சாபம் உனக்கே திரும்பி வந்துடும். அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது கெடுதல் பண்ண எது ஆன்மீக இதுல சரியா இல்லையோ அதுவே உனக்கு திருப்பி வந்துடும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி பிரம்மதேவ் அவர் என்ன பண்ணார்? அவருடைய சித்தி இருந்ததோன்னு யோக சித்தி வந்து கிருஷ்ணர்கிட்டயே உபயோகம் பண்ணார்.
எப்படி அவர் ஒரு கிருஷ்ணரோட கோபர்கள் எல்லாம் அந்த மாடுகள் அதெல்லாம் கனு அதெல்லாம் எடுத்து இதுல ஒளிச்சு வச்சுட்டார். அதனால என்னாச்சு, அவருக்கே இது அவரே பிரமித்து போயிட்டார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லா கண்ணு அண்ட் இது கோப்பர்களா மாறி பிரம்மக்கே இதுவாயிடுது. நான் வந்து கிருஷ்ணரை இது பண்ண டெஸ்ட் பண்ண பார்த்தேன், அப்படி அவருக்கே இதுவாயிடுது. அப்புறம் சரி இது ஏதோ அப்புறம் கிருஷ்ணர் அவர் ரொம்ப கருணையோட காமிச்சார், இதெல்லாம் நானே தான் அப்படின்னு. அப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப இதுவாயிடுது. அவர் போய் காலில் விழுந்து மன்னிப்பு வாங்கினார். அதனால அப்புறம் அவர் இதை பத்தி சொல்றாரு, துர்வாச முனி அம்பரீஷ் மகாராஜ் மேல ஒரு அசுரனை உண்டாக்கி அவன் பின்னாடி அனுப்பிச்சார், அவர் பின்னாடி. ஆனா அதுக்கு பதிலா என்னாச்சு, சுதர்சன சக்கரம் அந்த அசுரரை வெட்டிட்டு இவர் பின்னாடி வர ஆரம்பிச்சார். சில பேர் வந்து மக்கள் சில பிறர் மேல பிளாக் மேஜிக் பண்ற பூடு இதெல்லாம். பிளாக் மேஜிக்னா தெரியுமோனோ, கருப்பு இது என்ன தமிழ் என்ன சொல்றதுக்கு, கருப்பு கலை கலை செய்வினை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம், செய்வினை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வினை அதெல்லாம் பண்றா. மாந்திரீகம் என்ன மாந்திரீகம் அப்படிங்கிறாங்க. மாந்திரீகம் ஏவல் பில்லி சூனியம் அதெல்லாம் பண்றாலும் அதுக்கு காமன் வேர்டு இருக்கும் இல்லையா, மாந்திரீகமா மாந்திரீகம் அதெல்லாம் பண்றா. அந்த மாதிரி பண்ணா அது அவளுக்கே திரும்பி வரும், டிவோட்டி மேல பண்ணா. சோ ஹரிதாஸ் தாக்கூருக்கு அப்படித்தான் ஆச்சு. அந்த நபர் வந்து அவர் மேல பிராமணர் அவர் மேல சாபம் போட்டாரு, அந்த சாபம் அவனுக்கே வந்து கொடுத்து, அந்த நபருக்கு தெரியாது. ஹரிதாஸ் தாக்கூரா வேதங்களை கோட் பண்ணி சொன்னார். அவர் என்ன சொன்னா, வேதத்துல சாண்டிங் ஹரி கிருஷ்ணா நாமத்தை சொன்னாக்க உனக்கு முக்தி அடைய முடியும்னு. ஆனா அந்த நபருக்கு வேதங்கள் மேலேயே சந்தேகம் வந்து கொடுத்து. அதனால நம்ம யாரெல்லாம் இந்த மாதிரி மாயவாதி குருஸை ஃபாலோ பண்றாலோ அவளுக்கு பிரம்மனை பத்தி கொஞ்சம் தெரியும், பகவானுடைய ஒரு ஸ்மால் பாகத்தை பத்தி தான் தெரியும். அவளுக்கு வந்து பிரம்மன் பத்தி தான் அது வரலும் தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. அதுக்கு மேல கிருஷ்ணர் அவரோட சக்தி அதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு தெரியும் நம்ம மனசு வந்து நம்மளோட ஃப்ரெண்டாவும் இருக்கும், நம்மளோட இதுவாகவும் சத்ருவாவும் இருக்கும். பகவத்கீதால பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அசுராவும் இருக்கலாம், ஒரு டிவோட்டியாவும் இருக்கலாம். நம்மளோட மனம் வந்து நண்பனாகவும் செயல்படும், எதிரியாகவும் செயல்படும். ஓகே, நம்மளோட ஹரிநாமம் நண்பனாவும் இருக்கும், இல்ல எதிரியாவும் இருக்கலாம், அசுரனாவும் இருக்கலாம், பக்தனாவும் இருக்கலாம். நம்மளோட மனச நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு உதவி செய்ததுன்னா, கிருஷ்ணரை நினைக்க உதவி செய்ததுன்னா அது நம்மளோட நண்பன். அண்ட் நம்மள மாயா நினைக்க வச்சதுன்னா அது நம்மளுடைய எதிரி. அதனால நம்மளோட மனச எப்போதும் சுத்தப்படுத்தணும், ஹரி கிருஷ்ணா மந்திர சான் பண்ண வைக்கணும், மனச வந்து நண்பனா ஆக்கணும். மனசு ஏதாவது பைத்தியக்கார விஷயங்கள்லாம் இந்த பௌத்திக உலகத்தை எப்படி நல்லா என்ஜாய் பண்றதுன்னு சொல்லினா, அப்போ நம்ம மனச இது தியாகம் பண்ணிடணும். அந்த எண்ணத்தை அந்த நோக்கத்தை தியாகம் பண்ணிடணும். அண்ட் நம்ம மனச நம்ம புத்தியோட அந்த மனச திருப்பியும் கிருஷ்ண உணர்வு ஆனா இதுல கொண்டு வரணும். எது வந்து குரு அண்ட் கிருஷ்ணாக்கு ரொம்ப இதுவா இருக்குமோ, ரொம்ப அவருக்கு பிடிச்ச
இதுவா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. எப்படி நம்ம அந்த மனசுகிட்ட பேசணும்னா, ஹரே கிருஷ்ணா, இது என்ன இது ஆம், அபச்சாரம், இது இங்கேருந்து நீ கடன் இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லணும். இது என்னுடைய ஆன்மீக எப்பொழுதும் இருக்கிற நிரந்தரமான இருக்கிற இதுல இதோட ஒன்னும் சம்பந்தமே இல்லை. ஒரு நிமிஷம். டெய்லி சார்ஜ் பண்ணேன் இன்னைக்கு. என்னோட சார்ஜர் எங்கேயோ போயிட்டு அப்புறம் டிஸ்கனெக்ட். ஸோ இது நம்மளுடைய மாதாஜி சார்ஜ் போடுறாங்க, வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சாரி. நோ ப்ராப்ளம் மாதாஜி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது மாதிரி மனசுல ஏதாவது விபரீதமா ஏதாவது இது ஒரு எண்ணங்கள் வந்தா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், அதை ஒழிச்சுடணும். அண்ட் எப்படி நம்ம அழுக்க இது கிளீன் பண்றோமோ அது மாதிரி நம்ம வீட்டை நம்ம எப்படி பெருக்கிறோமோ, ஏதாவது தூசி வந்தா எப்படி அதை வெளியில தள்ளி விடுறோமோ அதே மாதிரி. அண்ட் நம்ம இது அதாவது தள்ளின அப்புறம் நம்ம பெருக்கிறத நிறுத்த மாட்டோம், பெருக்கிண்டே இருக்கணும். அப்போதான் எப்பப்போ தூசி விழுறதோ அதெல்லாம் தண்ணி போட்டு அதை தொடச்சு இது பண்ணிடணும். அப்போதான் கடைசியில ஒரு டஸ்டே ஒன்னும் தூசியே வராம இருக்கும். அது போல குண்டீச்ச மார்ஜனம் பண்ணும் நம்மளுடைய சிந்தைங்களை, நம்மளுடைய உணர்வுகளை. அப்போதான் ஒரேடியா எல்லா அழுக்கையும் இது பண்ண முடியும். ஸோ அப்படின்னு நிறுத்துற. ஸோ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறது. இதுதான் குரு மகாராஜோட இந்த 8வது இது கொஞ்சம் நீளமாவும் இருக்கு, ஆனா ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ நம்ம இதுல என்ன பாக்குறோம்னா, எப்படி நம்ம நாமத்துல ருச்சிக்கு பகவான் நாமத்துக்கிட்டயே தான் இது பண்ணும், பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு எப்பொழுதும் உங்க நாமத்தை ஜபிக்கிற ருச்சி வேணும் அப்படின்னு. அந்த ருச்சி இருந்துடுச்சுன்னா எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அத்தனை எல்லாம் முக்தி சித்தி என்னென்ன விஷயம் வேணுமோ, கிருஷ்ண பிரேமக்கு தான் நம்ம இது ட்ரை பண்ணும். ஏன்னா பிரேம கிடைச்சிடுச்சுன்னா இது இந்த எல்லா விஷயங்களும் சேவை பண்றதுக்காக காத்துட்டு இருக்குமா. நம்ம அதுக்காக நம்ம பிரயத்னமே பண்ண வேண்டாம், அதுக்கு அதுவாவே எல்லாம் வந்துடும்.
சோ பிரபுபாத் என்ன சொல்றதுன்னா, நம்ம ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டாக்க நம்ம 1000 ரூபாய்க்காக யார்ட்டையாவது கெஞ்சுவோமா? இல்ல 1000 ரூபாய் வேணும் எனக்குன்னு. ஆல்ரெடி அதுல இருக்கு. கோடி ரூபாய்ல 1000 ஒண்ணுமே இல்ல. அதே போல கிருஷ்ண பிரேமா நம்மளுக்கு கிடைச்சுடுதுன்னா மத்ததெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. எல்லாம் பகவான் எல்லாத்தையும் இது பண்ணி தன்னோட பக்தனுக்கு யார் ஒரு பக்தன் அவனையே நினைச்சுண்டு அவருக்கு சேவை பண்ணணும்னு அவரோட ஆஹ் இது எப்போதும் இதுவா இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏதாவது ஆசைகள்லாம் இருந்தாலும் அதை நிறைவேற்றிடுவார் பகவான். ஜஸ்ட் லைக் அப்பா அம்மா ஒரு நல்ல குழந்தை இருந்து எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா எப்போவாவது அந்த குழந்தைக்கு இது வேணும் அது வேணும், அது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அதனால அவன் ஒன்னும் கெட்டு போயிட மாட்டான். அவன் எல்லாம் நல்லதுதான் பண்ணுவான்னு அந்த நம்பிக்கையில அதையும் இது பண்ணிடுவான். அது போல அதனாலதான் ஹரிநாமம் ஒண்ணுதான் நம்மளுடைய எல்லாம் பொக்கிஷமே எல்லாம் அதுதான். ஏன்னா பகவான் நாமத்தினால பகவானையே அடைய முடியும். அண்ட் பகவான் அடைஞ்சா அவர்கிட்ட ஒரு பிரேமம் மேல மேல. அப்கோர்ஸ் பகவான் ரொம்ப பிராக்டிக்கல். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள படிப்படி ஏத்தி விட்டுட்டே போறார். எத்தனை நம்மளால எடுத்துக்க முடியுமோ அத்தனை தான் தர்றார். பட் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும் மேல மேல. அதுக்குதான் அவர் வழிபடுத்த நம்மள எப்போதும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கார். இந்த புருஷோத்த மாசமும் கொடுத்து நம்ம இந்த மாசத்துல இன்னும் நிறைய ஒரு இதெல்லாம் அடையலாம். இன்னும் கிருப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். எத்தனை 1000 தடவை இங்க நம்ம டிஸ்கவுண்ட் எல்லாம் எவ்வளோ 100% அதுக்கு மேல இல்ல. 100% இது என்ன 1000 டைம்ஸ்னா என்ன எவ்வளோ இது பர்சன்ட் இல்லையா? 1000% யாரும் கொடுக்க மாட்டா. அத்தனை பகவான் அவ்வளோ இதுவர் தாராள மனசு. எப்படியாவது நம்மள அழைச்சுன்னு போகணும். நம்ம சும்மா கொஞ்சம் விருப்பம் காமிச்சா போறோம். அதுக்குதான் ஹரிநாமத்தை கொடுத்திருக்க பகவானுடைய பிரதிநிதி. அவரை விண்ணப்பம் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு உங்க நாமத்தை சொல்றதுல கொஞ்சமாவது ருச்சி கொடுங்கோ அப்படின்னு தினம் தினம் அவர் ஏத்தி விட்டுட்டே போவார். கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் இன்னைக்கு என்னோட சாண்டிங் இன்னும் நல்லா மனச தியானத்தோட கேட்க முடிஞ்சுது, நேத்தியை விட இன்னும் பெட்டர் அப்படின்னு. ஒரேடியா நம்ம ஒரே நாள்ல நம்ம சுத்த பக்தனா ஆறுது ரொம்ப கஷ்டம். ஆனா டெய்லி ஒரு படிப்படியா ஏறி போனோம்னா சரி அங்க அடைஞ்சுடுவோம். லைக் திருப்பதி மலை ஏறுறது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஐயோ ஏறச்ச ஒரு மலையா இது பண்ணச்ச அப்பா எப்போ முடியும் அப்படின்னு இருக்கும். காலு எல்லாம் இதுவா. ஏன்னா பகவான் நாமத்தை சொல்லிண்டே ஏறினா அது பாட்டுல எப்படியோ ஆயிடுறது. அதே போல ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்கோர்ஸ் அது கூட அந்த சுகம் எப்போ வருது? பகவான் நாமத்தை சொல்றதுனால படிப்படியா ஏறினா ஐயோ நம்ம போய் சேருவோமா அப்படின்னு தோணும். ஆனா கண்டிப்பா அது படிப்படியா ஏறிண்டே போனவங்கன்னா அதுதான் சுகம். இப்பவே நம்ம முக்தி சரி நான் ஒரு நாமத்தை சொல்லி முக்தி அடைய முடியுமா அப்படின்னாக்க அது அதுக்கு அவ்வளோ இது வேணும். அது முடியும். ஆனா அது ரொம்ப அபூர்வம். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் ஹரிநாமத்தை. ஏன்னா பிரபுபாதா ஒரு டிவோட்டி பிரபுபாதர் என்ன கேட்டார்னா, பிரபுபாதா எத்தனை நாள் ஆகும், எப்போ நான் சுத்த பக்தனாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஒரு இதோட கேட்டார். ஏன்னா ஒரு என்ன ஏக்கமா கேட்டாரு. ஏக்கமா கேட்டார். அப்போ பிரபுபாதர் சொன்னார்னா அவர் ரொம்ப கருணையோட பார்த்துட்டு சொன்னார், ஒரு மூமெண்ட் ஒரு நிமிஷத்துல ஒரு க்ஷணத்துல கிடைக்க முடியும் கிருஷ்ண உணர்வு. நீ இப்போ பகவான் யாரு, நான் யாரு, என்னோட சம்பந்தம் என்ன, இது 3 விஷயம் தெரிஞ்சுட்டேன்னா அவ்வளவுதான். சரண்டர் பண்ணலாமே. எல்லாம் பகவான் தான், நான் அவருடைய அம்சம் அப்படின்னு நினைச்சுட்டு சமர்ப்பணம் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அது ஒரு நிமிஷத்துல ஆகும், ஒரு க்ஷணத்துல ஆக முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். சோ அந்த க்ஷணம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம காத்திருக்கணும். அதுக்குதான் ஹரிநாமம். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார்.
அதுக்குதான் குரு மகாராஜ் ரொம்ப கருணையோட இந்த இத நாமாஷ்டகத்தை கொடுத்திருக்காரு. சோ தட் நம்மளோட என்னெல்லாம் அந்த நாமாஷ்டத்துக்கு கேட்டாலே நம்மளுக்கு அபராதங்கள்லாம் குறைஞ்சிடும். அண்ட் டெய்லி நம்ம சான் பண்ணச்ச அந்த பிரார்த்தனை வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த உணர்வு வரும். என்னன்னா இந்த நாமத்தோட சம்பந்தம். குருமராஜ் அது வேற சொல்லியிருக்காரு. நம்ம சான் பண்ணச்ச அந்த நாமத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும். அந்த நாமத்துக்கு நம்ம சேவை பண்றோம். பகவான் எல்லாம் வேற தூரம் இருக்காரு. இப்ப சத்தியா நான் யாரோட இருக்கேன்? அவரோட நாமத்தோட தான். அந்த நாமமே பகவான் தான். அதனால நம்ம கிருஷ்ணருடைய ரூபத்தை பார்க்கணுங்கிறது கூட இல்ல. அவரோட நாமத்தை, அந்த நாமமே அவர் தான், அவருக்கு ரூபம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவரோட சம்பந்தம் என்னன்னா நான் உங்களுக்கு சேவை பண்றேன், சான் பண்ணி உங்களுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு அந்த மூடுல சான் பண்ண ரொம்ப உதவுறது இல்லையா இந்த நாமாஷ்டகம். ஓகே, யாருக்காவது ஏதாவது சொல்ல விருப்பமா? குரு மகாராஜ் உங்க ஏதாவது அனுபவங்கள் இல்ல உணர்வுகள் ஏதாவது? மாதாஜி விசேஸ்வரி யாருக்காவது எஸ் சொல்ல மாதாஜி. விருப்பமா? ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே, உங்க எல்லாருக்கும் ஹரிநாமம். நம்ம வந்து ரூப கோஸ்வாமியோட நாமாஷ்டகம் மொழிபெயர்ப்பு பொருளுரை குரு மகாராஜ் கொடுத்தது. இல்ல ரொம்ப குரு மகாராஜ் அழகா பத்தி ஏதாவது எதை சொல்ல விரும்பினா சொல்லுங்க. ரொம்ப இல்லைன்னா அழகா சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த வாரமா நீங்க அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் மாதாஜி சொன்ன விஷயத்துல இருந்து நம்ம ஜெபம் பண்ணேல நம்மளுக்கு எப்படி இருக்கு, இல்ல நம்மளோட அனுபவங்கள் அதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கேள்விகள் இருந்தா கேட்டுக்கோங்க. மாதாஜிட்ட ரொம்ப அழகா சொல்லி தருவாங்க. லக்ஷ்மணன் பிரபு. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இந்த மாத்த சொன்னாங்களே சத்து 8 சக்கரான், அது என்ன விளக்கம் பண்ணுங்க மாதாஜி? எது 8 சக்கரான் என்ன அது? சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா, அந்த குண்டலினி சக்கரம். அந்த ஒரு லேடி. அது குண்டலினி நம்மளுடைய முதுகுல அடி பாகத்துல அது இப்போ தூங்கின்னு இருக்கு. அது 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 வந்து அது நிறைய நம்ம உடம்புல நிறைய சக்திகள்லாம் இருக்கு. அந்த குண்டலினி சக்தி வந்து அது எழுப்பினா, ஏன்னா இந்த மாதிரி பிராணாயம் எல்லாம் பண்ணி யோகாபியாசம் எல்லாம் பண்றதுனால அந்த சக்கரம், ஒரு சக்கரமும் ஆக்சுவலி இந்த சக்கராவே வேற வேற இந்த பிராணாயமா இதெல்லாம் பண்ணினாக்க ஒரு சக்கரமும் சரியா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாக்க அப்போ அதுலயே நம்ம உடம்புல நிறைய நம்ம எஃபெக்ட் எல்லாம் பார்க்கலாம். சோ இந்த குண்டலினி சக்கரம் அது அது மூலாதார சக்கரமா எது இது பண்ணாக்க அத இது பண்ணாக்க எழுப்பினாக்க அது வந்து மேல மேல இந்த சக்கரம் வழியால போய் மேல தலை வரலும் வந்து அப்போ நம்மளுக்கு நிறைய ஒரு ஆன்மீக இதுல எல்லாம் பார்க்க முடியும். ஆனா அதுக்கு வந்து நம்மளா பண்ணக்கூடாது. ஐயோ, அது ஒரு டிவோட்டி அது வந்து இப்ப நிறைய பேர் யூடியூப்ல இதெல்லாம் குண்டலினி சக்கரத்துக்காக இப்படி பண்ணு அப்படி பண்ணு ஏதாவது சொன்னா ப்ளீஸ் அதெல்லாம் நம்ம அது பக்கிட்ட போவே வேண்டாம். ஏன்னா ஒரு டிவோட்டியோடைய பையன் அது ட்ரை பண்ணி அப்புறம் அவனுக்கு ஏனோ இதுவே ரொம்ப பிரமிச்சு போயிட்டான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கா ரொம்ப பிரார்த்தனை பண்ணி இப்போ பெட்டரா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அதனால அது பக்கத்துல நம்ம போவே வேண்டாம். சும்மா தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எப்படி ஒரு சக்கரா இதெல்லாம் இருக்குன்னு நம்ம அது பக்கத்துல போவே வேண்டாம். ஹரி கிருஷ்ண மந்திர ஜபம் பண்றதுலயே நம்மளுக்கு ஆன்மீக உணர்வு அதுதான். இப்போ நம்ம சரீரம் இல்ல ஆன்மா அப்படின்னு நினைச்சுட்டு பக்திக்கு தான் நம்ம அடையணும். இது சும்மா நீங்க ஓகே ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்காக கேட்கறதுலாம் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த குண்டலினி எல்லாம் அது நம்மளுக்கு இல்லவே இல்லை. நம்ம அது கிட்டயே போக வேண்டாம். ரொம்ப டேஞ்சரஸ். பிகாஸ் அது ஏதாவது தப்பா பண்ணாக்க அது மேல போய் நம்ம மூளையே பாதிக்கலாம். ஐ மீன் நம்மளுக்கு ஆன்மீக உணர்வையும் கொடுக்கலாம். ஆனா சரியா பண்ணாட்டா அதாவது இது அந்த இந்த பஞ்சபூதங்கள் இருக்கே அது ரொம்ப ஐ மீன் ஆக்சுவலி யோகாபியாசத்துல இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்கோர்ஸ் அது ஹெல்த்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்காக இந்த முத்ரைகள் யோகாபியாசம் பிராணாயமா இதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஏதாவது சக்தி எல்லாம் அடையறதுக்கு சித்தி எல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது.
நம்ம ஜஸ்ட் பக்தி தான், பக்தி ஒண்ணுமே. அண்ட் முன்னாடி சில இதுல ஐ மீன் பாகவதத்துல சில ராஜாக்கள்லாம் என்ன பண்ணார், அஷ்டாங்க யோகா பண்ணி அதுவையும் பக்தியோட பண்ணா, அதையும் யூஸ் பண்ணா. ஆனா நம்ம அதெல்லாம் இந்த காலத்துல ஹரேர் நாம ஹரேர் நாமே கேவலம் அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டான். ஜஸ்ட் ஹெல்த்துக்காக ஏதாவது கொஞ்சம் ஆசனா பண்ணா சரி. ஆனா இந்த சக்கரா எல்லாம் அந்த விஷயத்துல எல்லாம் எஸ்பெஷலி குண்டலினி எல்லாம் வேண்டாம், ரொம்ப டேஞ்சரஸ். ஹரிகிருஷ்ணா மத்தி ரெண்டாப்பண்ணா மத்தி எல்லாம் மத்தியும் நான் தெரிஞ்சுக்கதான் அது கேட்டேன். ஏன்னா அந்த கலியுகத்தில் மாப்பிள்ளை சொல்ற மாமந்திரம் தான் ரொம்ப முக்கியமானது, அது தவிர வேற எதுவுமே இல்லை. அது தெரிஞ்சுக்காக தான் கேட்டேன் மாதாஜி. அது என்ன சரி ரொம்ப சரி நன்றி மாதாஜி. ஹரிகிருஷ்ணா எச்சரிக்கை. மத்தி வேற யாராவது நீங்க அப்படிதான் கற்றுப்பல், வேற யாராவது ஏன்னா ட்ரை பண்ணி இந்த புள்ள அப்படிதான் பண்ணினா அவன் எங்கேயோ நிறைய பேர் இந்த யூடியூப்ல இப்போ எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி தரா. அது ஆத்தென்டிக்கா இருக்கணும். அவன் சரி மேபி ஒரு குரு கிட்ட சரியா போய் கத்துட்டு இருந்தானா பரவாயில்ல, அவன் ஏதோ தானா பண்ணி அவன் எத்தனை வருஷம் அவன் ரொம்ப தவிச்சா. அதனாலதான் சரி. ஓகே மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரிகிருஷ்ணா மாதாஜி, ரெண்டாப்பண்ணா மாதாஜி. சந்திரகலா மாதாஜி, ஹரே அதுக்கப்புறம் கிருஷ்ணா. சுமித்ரா தயா மாதாஜி. சந்திரகலா மாதாஜி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் வந்துட்டு நீங்க அந்த நாமம் வந்து சொல்லும் போது நம்பிக்கை இல்லாதவரிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா மாதாஜி? அது ஆக்சுவலா நாங்க வந்து நியூ டிவோட்டிஸ் கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த பக்தி இதெல்லாம் இல்லாம தான் இருக்குங்க மாதாஜி. பட் நாம ப்ரீச் கொடுக்க அவங்க அக்செப்ட் பண்றாங்க, சில பேர் பண்றது இல்ல. பட் நம்மளோட கடமை வந்து நம்ம சொல்றோம் மாதாஜி. சோ அதுல ஏதாவது அபராதம் வருமா, இல்ல டிவோட்டிஸ்ல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது, அது எப்படி எடுத்துக்கணும்? இல்ல டிவோட்டிஸ் கிட்ட நம்பிக்கை இல்லாம இல்ல. அதாவது டிவோட்டிஸ்லயும் ஜூனியர் டிவோட்டி இருக்கா, சீனியர் டிவோட்டி இருக்கா, முதல்ல வர டிவோட்டி இருக்கா. அவ எத்தனை ஏத்துக்க முடியுமோ அத்தனை தான் சொல்லணும். ஹரிநாமத்துக்கிட்ட ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. நம்ம அட்வான்ஸ் ஆக ஹரிநாமமும் கிருஷ்ணர்லயும் வேறுபாடு இல்லை அப்படின்னு ஒரு புது மனுஷன்கிட்ட போய் சொன்னாக்க அவன் உங்களையே பார்த்துட்டு என்னது இது, சும்மா வாய திறந்து இந்த நாமத்தை சொன்னா இதுலயே பகவான் இருக்கான்னா அதை நம்ப முடியாது. சோ அந்த மாதிரி ரொம்ப இதுவா தீவிரமான விஷயம் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் நீங்க சாண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அவளை பொறுத்த வரலும் இது ஏதோ ஒரு மந்திரம், இதனால ஏதோ கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு தான் நினைக்கிறா. இது பகவானே தான் அதோட சம்பந்தம் பண்ணும் இதெல்லாம் போய் சொன்னாக்க அவ நினைச்சுப்பா நீங்க பைத்தியம், உங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா எக்ஸாஜரேட் பண்றதுன்னு நினைச்சுப்பா. அதனால அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா. சரி ஐ மீன் புது மனுஷால்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு ரொம்ப சாந்தி அடைவள், ரொம்ப ஹாப்பியா இருப்பள் அப்படின்னு, அண்ட் உங்க பகவான் இடத்துல நம்பிக்கை மேல மேல வளரும், இத்தனை சொன்னா போறோம். எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இருந்தது, அந்த பிளாக் மேஜிக் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலா வந்து இப்ப கலியுகத்துல வந்து அது ரொம்ப நிறைய இடத்துல வந்து அது செயல்பாட்டுல இருந்துட்டு இருக்கு மாதாஜி. அதனால நிறைய பேர் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க மாதாஜி. ஆக்சுவலா என்னன்னே தெரியாம, தூக்கம் வராம, ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிட்டு. சோ அதுல ஏதோ இப்ப நிறைய வந்து அஸ்ட்ராலஜிஸ் எல்லாம் நிறைய பக்கம் வந்து நானே நிறைய கேள்விப்பட்டேன். சோ இதுல இருந்து ரிலீஃப் வந்து நம்ம எப்படி மாதாஜி, நம்ம நாமத்து மூலியமா தானா, இல்ல அது நிறைய சாஸ்திரங்கள்ல நம்மளுக்கு ஏதாவது இருக்கா, நம்மளுக்கு வேற ஏதாவது? ஒரு இந்த பிளாக் மேஜிக்ங்கிறது டிவோட்டிஸ் மேலயும் நிறைய பேர் போடுறா, டிவோட்டிஸையும் பாதிச்சிருக்கு. ஆனா ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ண பண்ண அதனோட பாதிப்பு குறையும். ஆனா முழுமையா பாதிக்காம இருக்கிறதுக்கு சுத்த பக்தனா இருக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் மேல அப்படி சாபம்னா அவனுக்கே வந்தது. அத்தனை சுத்தம் இல்லாம கொஞ்சம் இதுவும் இருக்கச்ச அத்தனை எத்தனை நம்ம அசுத்த பக்தமோ அத்தனை பாதிக்கும். அதனால்தான் அதுக்காக நம்ம இந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட போறதுல தப்பு இல்லை. ஏன்னா வெறும் பக்தி பண்ணினா பகவான் நம்மள பாதுகாப்பார். ஆனா எப்படி டாக்டர் கிட்ட இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்றோம், டாக்டர் கிட்ட போறோம். அதுவும் பகவானுடைய கிருப்பையில சரியான டாக்டர் கிடைப்பா, சரியான மருந்து கிடைக்கும், அதை எடுத்துட்டா சரியா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆகும் இல்லையா. அதுவும் பகவான் கிருப்பையில தான். அதே போல ஹரிநாமம் சாண்ட் பண்ணா கண்டிப்பா பகவான் நம்மள சரியான இடத்துக்கு அழிச்சுன்னு போய் சரியான நபர்கள் நம்மளுக்கு அந்த சிகிச்சை பண்ணுவார். அதனால அது எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை.
இல்ல நான் ஹரிநாமம் தான் ஜபம் பண்றேன்னா ஒன்னும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கு அத்தனை சுத்தமா இருக்கணும். இப்ப நீங்க ஏதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன, சரி நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நாமமே என்ன சரிப்படுத்தணும், அத்தனை விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா? இல்லையா ஒன்னும். அதனால ஜபமும் பண்ணிட்டு கூடவே நம்ம டாக்டர்ட்டையும் போறோம். அதே போல ஏதாவது யாருக்காவது பிளாக் மேஜிக் இருந்தா ஏதாவது அஸ்ட்ராலஜர்ட்ட போறதுல தப்பு இல்லை, அவ சொல்றது பண்றதுல தப்பு இல்லை. அதோட ஆனா அது கிருஷ்ணரோட அனுகிரகனால தான் அப்படின்னு. சம்டைம்ஸ் அவ சிவா பார்வதி எல்லாம் இது பண்ணணும், வழிபடணும், இல்ல அவளுக்கு ஏதாவது இது பண்ணணும்னு சொன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் குரு மகாராஜ்ட இருந்தே கேட்டிருக்கேன், நானா சொல்லல. ஆனா அது இதெல்லாம் எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இப்போ நான் ஒர்க்கிங் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் நம்ம அந்த 4:30 to 6 o'clock அந்த பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொன்னோம்ல, அப்போ நம்ம நாமம் சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, இல்லை மங்களாரத்தி இந்த பூஜை இதெல்லாம் நம்ம பண்ணணுமா? எதை முக்கியத்துவம் கொடுக்கணும் மாதாஜி? நாமம் சொன்னாலே போதுமா? ஏன்னா 6:30க்குலாம் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பீப்புள். அப்போ எதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் மாதாஜி? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் இது முக்கியத்துவம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சாண்டிங் 16 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுதான் எல்லாத்தோடையும் இது. சப்போஸ் உங்களுக்கு மங்களாரத்தி பண்ண அட்லீஸ்ட் நீங்க பகவானுடைய ஆல்டரை ஓபன் பண்ணி விளக்கு ஏத்தி ஒரு ஊதுவத்தியாவது காமிக்க முடிஞ்சா நல்லது. அப்புறம் நீங்க இதுக்கு போச்ச ஓகே, அந்த சம்சார தாவாலாம் பாட முடியலன்னா 5 நிமிஷம் தான், அது பண்ண முடியலன்னாக்கா அட்லீஸ்ட் நீங்க டிராவல் பண்ணச்ச அந்த மனசுல நீங்க பாடலாம், இல்ல நீங்க தனியா போயிட்டு இருந்தா நீங்க பாடிக்கலாம், அதாவது பண்ணணும். ஆனா பிரபுபாதா என்ன சொன்னார்னா, மினிமம் ஒரு டிவோட்டிக்கு சமயம் நேரமே இல்லை அப்படின்னாக்க மினிமம் என்ன பண்ணணும்னா சாண்ட் 16 ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ணணும், சம்சார தாவா பாடணும் குருக்கு. அது பாடுறது ரொம்ப இது நெசசரி. மங்களாரத்தி ஃபுல்லா பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் எத்தனை முடியுமோ ஒரு 5-10 நிமிஷத்துல ஆயிடும். பட் அது உங்களுக்கு அதுக்கும் நேரம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சில பேர்லாம் மங்களாரத்தி பண்றேன்னு சாண்டிங்க விட்டு விடுவா. சாண்டிங் 5 மாலை தான் ஆச்சு, நான் அப்புறம் ராத்திரி பண்றேன் அப்படின்னு. அது இல்ல, அது தப்பு. முதல்ல மாலைய ஜபத்தை ஃபர்ஸ்ட், அதுதான் ப்ரையாரிட்டி. ஆனா சம்சார தாவாவும் எப்படியோ பாடிங்கோ, இல்ல கார்ல டிரைவ் பண்ண, இப்போ கார்ல போறேன்னா அங்கேயே ஒரு மங்களாரத்தி பண்ணிடலாம், போட்டோ வச்சு அட்லீஸ்ட் நீங்க பாடலாம். இல்ல சில பேர்லாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான்னா அங்கேயே மங்களாரத்தி, ஏன்னா இங்க நிறைய டிராபிக் ஜாம்லாம் ஆயிண்டே இருக்கணும், அங்கங்க எங்கெல்லாம் நிறுத்துறாளோ அங்க ஒரு மங்களாரத்தி பண்ணிடலாம். அப்படி. அடுத்த கொஸ்டின் மாதாஜி, இப்போ நம்ம பக்கத்துல நியரஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த நாமத்தை சொல்லும் போது ஈஸியா எடுத்துக்கிறாங்க, ஆனா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க மாதாஜி. அப்ப அவங்கள நம்ம எப்படி கல்டிவேட் பண்ணலாம்? குழந்தைங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றான். இதே இதுல அவங்க இப்படியே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ், பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, ஆனா பேரண்ட்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும், இதனால என்னென்னலாம் அவளுக்கு புத்தி வளருது, அவ கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, படிப்புல இன்னும் நன்னா பண்ணுவா, அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. அவளுடைய நடவடிக்கைல ரொம்ப நன்னா இருக்கும். நீங்க இப்போ என்னமோ படிப்புன்னு சொல்றார், அவ காலேஜுக்கு போய் கெட்ட இதுல சகவாசத்துல ஏதாவது குடிக்காரனாயி இதுவாயி அதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. எத்தனை ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப இப்போ இதுவாயிருக்கு, ரொம்ப பிரபலமா எல்லா இடத்துலயும் ட்ரக் கல்ச்சர் எல்லாம் இருக்கு. நல்ல நல்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் என்ன வேணா ஆகலாம் இல்லையா? அதுல இருந்து நீங்க எந்த சகவாசத்தினால என்ன வேணா ஆகலாம், இல்ல அவன் நாஸ்திகெல்லாம் ஆகலாம், இல்ல உங்களை விட்டு வேற எங்கேயோ போறேன்னு அவங்கள பத்தியே கேர் பண்ணாமலாம் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? நல்ல இது அவனோட பிஹேவியர் நன்னா இருக்கணும், நல்ல விசாரம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? சும்மா மார்க்ஸ் வாங்கினா போருமா? அது அபாக்கஸ் விடுறாங்க, சிலம்பம் கிளாஸ் போற சொல்றாங்க, இந்த நம்ம கிளாஸ்க்கு வர சொன்னோம்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மாதாஜி. அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நம்ம எப்படி இந்த மாதிரி சொன்னா போகுமா, இல்ல வேற? அவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க எவ்வளவு குழந்தைகளை நாங்க பார்த்து இது பண்றோம், எல்லாரும் அவ அகாடமிக்ஸ்ல ரொம்ப நன்னா பண்றா. சரியா படிக்காதவர்களே
நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியறது அண்ட் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. இது ரொம்ப ஃபாஸ்ட். இந்த ஹரிகிருஷ்ணா மந்த்ரா ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் உங்க குழந்தையில இந்த நம்பிக்கை, சின்ன வயசுல வர நம்பிக்கை தான் முழுக்க நீடிச்சு இருக்கும். இல்லைன்னா நீங்க வேற இடத்துல எல்லாம் போட்டா ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கலாம். பட் அது முழுக்க அவளுக்கு அது பாதுகாப்பு கிடைக்குமாங்கிறது எங்களால சொல்ல முடியாது. இந்த ஹரிகிருஷ்ண மந்திரா ரொம்பவே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுல நீங்க பாருங்க, ஐ மீன் நீங்க சொல்லுங்க அவ கேரக்டர் அண்ட் நாங்க எல்லாம் சொல்லித்தரோம் அவளுக்கு. அவளுக்கு இது எப்படி வீட்டுல நடந்துக்கணும் அதெல்லாமும் நம்ம சொல்லி தரலாம். லைக் எப்படி டெய்லி காலையில எழுந்த உடனே போய் சேவிங்கோ, அப்பா அம்மாவை சேவிச்சு அவளை இது பண்ணணும். அதுக்கப்புறம் பகவானையும் போய் சேவிக்கணும். இதெல்லாம் சொல்லி தரனா. அப்புறம் அப்பா அம்மாவை இது தேங்க் பண்றது, அம்மா நீ இவ்வளவு எல்லாம் பண்றியே அப்பா, இது அதெல்லாம் உணர வைக்கணும். அண்ட் அதெல்லாம் தான் அவளுக்கு ஒரு பணிவான ஒரு நல்ல சுபாவத்தை கொடுக்கும். சேவை பண்றது, அம்மா உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, என்ன சொல்லு, இதெல்லாம் யாரு பண்றா இப்பெல்லாம்? அவ எந்த குழந்தைகளும் பண்றது இல்ல. அவ மொபைல வச்சுட்டு இல்லைன்னா விளையாட போறோமா, இல்லைன்னா கேம்ஸ் கேமிங் அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கட்டுமான்னு அப்படிதான் இருக்கா. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவளுக்கு சொன்னோம்னா இந்த மாதிரி மாற்றங்கள் எவ்வளவோ விஷயம் அவளுக்கு சொல்லி தந்து, நம்ம கலாச்சாரம் நீங்க சும்மா படிப்பு படிப்புன்னு சொல்றலே ஹிந்துஸ் என்ன அவள்லாம் அந்த என்ன லவ் ஜிஹாத் அதெல்லாம் மூவி போய் பாருங்கோ. நம்ம ஹிந்துஸ்க்கு ஒரு விஷயமே தெரியாதனாலதான் எல்லாரும் அவளை அவன் நாஸ்திகளாவும் ஆகலாம், இல்ல அவன் ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட் அவளும் அவனும் வெஸ்டர்னைஸ்ட் ஆகி உங்க சொன்னத்தையே கேட்காம வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு என்னெல்லாமும் ஆகலாம். அதெல்லாம் எப்படி நீங்க நிறுத்த முடியும்? ஏன்னா சோ அவனுக்கு ஏன்னா ஹிந்துவா இருந்துட்டு அவளுக்கு நீங்க என்ன சொல்லி தர? அவளுக்கு என்ன தெரியும் நம்ம இது தர்மத்தை பத்தி, நம்ம கலாச்சாரத்தை பத்தி? சும்மா பணம் சம்பாதிச்சா போருமா? அதனால அப்புறம் உங்களுக்கு ஐ மீன் அவ ஒரு சரியான இது இல்லைனாக்க, அவ கேரக்டர் சரியா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவாள்? அது சொன்னாக்க அவ உணர்ந்துப்பா. அண்ட் எப்பொழுதும் ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி பண்ணி ஒரு 10 நாளோ 15 நாளோ அவளுக்கு இதெல்லாம் அப்போ அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு தெரியாது இல்லையா? புது அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன சொல்லி தரப்போறா அதெல்லாம் தெரியாது. நம்ம எல்லாம் கதைகள்லாம் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறமா கடைசி நாள் அவ என்னெல்லாம் கத்துண்டா அதை பண்ணி ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு, ஒரு ஸ்லோகம் இதெல்லாம் பண்ண வச்சு, அப்புறம் இதெல்லாம் அவளுக்கு ஒரு ஓரியன்டேஷன் டாக் தரணும் பேரண்ட்ஸ்க்கு. இந்த குழந்தைகள்லாம் நீங்க முன்னேறி எப்படிலாம் எங்களுக்கு நிறைய இது இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா அனுபவம் இருக்கு. எப்படி சின்ன குழந்தைகள் இப்போ எப்படி இருக்கா, நன்னா வேலை பண்ணிட்டு எப்படியோ போயிடுவான்னு ஏன் நினைக்கிறாள்? நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் நல்ல வேலையில நல்ல இதுல பகவானுடைய கிருப்பை இருந்தாக்க ரொம்ப அவளுக்கு கர்மால இல்லைனாலும் அவளுக்கு நல்லா முன்னேறுவா. அது இது பண்ணாம பகவான் கிட்டேந்து ஓடினா ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எல்லாம் நல்ல ஓரியன்ட் பண்ணணும் அவளுக்கு. எஸ் மாதாஜி, அப்படிதான் இந்த மே மந்த் லீவ்ல சம்மர் கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சோம் மாதாஜி. குழந்தைகளுக்காண்டி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு 24 பிள்ளைங்க பேர் கொடுத்தாங்க. கடைசியில வீட்ல இருந்துதான் அவங்கவுங்க ஆன்லைன்ல இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில பார்த்தா பேரண்ட்ஸே நாங்க அங்க போறோம் இங்கே போறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் மாறிட்டாங்க. நாங்க ஊருக்கு போறோம், இல்லைன்னா இந்த மாதிரி பிக்னிக் போறோம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த கிளாஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் அப்ப பேரண்ட்ஸ் நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணுமா, இல்ல பிள்ளைங்களை நம்ம கல்டிவேட் பண்றது, அந்த ஒரு ரெண்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. அதனாலதான் மாதாஜி இல்ல கேள்வி. கொஞ்சம் குழந்தைகளாவது 10 நாள் வந்துதா, 10 15 நாள் வந்தாங்க, அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு அவளை நீங்க இது பண்ணுங்கோ. அந்த எத்தனை பேர் இருக்காளோ அவ பின்னாடி போங்கோ, அவ்வளவுதான். என்ன பண்றது, எல்லாரையும் பண்ண முடியாது. இல்ல கிருஷ்ண உணர்வு எல்லாருக்கும் போத்த முடியாது, சில பேர் தான் எடுத்துப்பாது. ஓகே, எஸ் மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
ஓ 2 மணி ஆயிடுச்சு இல்லையா? சரி. வேற என்ன ஏதாவது? மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேட்டுக்கொள்ளலாம். மதிச்சு நான் ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா. அதுக்கு கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மதிச்சு தண்டோத் பிரணாம். மதிச்சு இப்ப அந்த புருஷோத்த மாசம் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது என்ன டைம் கரெக்டா மதிச்சு நமக்கு அது அது எப்படி எடுத்துக்கணும்? பிரம்ம முகூர்த்தங்கிறது என்ன டைம் கரெக்டா? அதாவது சன்ரைஸ்க்கு முன்னாடி 1.5 மணி நேரம், அதுல இருந்து சன்ரைஸ் வரலும் பிரம்ம முகூர்த்தம். அதனாலதான் 4:30 மணி, நார்மலி 6 மணிக்கு அப்படிதானே. சென்னையில இன்னும் ஏர்லியாவே இருக்கும் இல்லையா? இன்னும் முன்னாடியே இருக்கும். பட் எனிவே ஜெனரலி ஒரு 5:30 6 மணினா, அதனால்தான் இப்போ நம்ம இதுல இஸ்கான்ல எல்லாம் 4:30 மணிக்கு மங்களாரத்தி ஆரம்பிக்கிறா. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம். பட் அதுக்கு முன்னாடியும் அதான் நான் இப்ப நம்ம 4:30ல இருந்து 6ன்னு வச்சுட்டு பண்ணலாம்ல மதிச்சு. இப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து இப்ப நம்ம பிரேயர்ஸ் படிச்சா அந்த டைம்ல ஓகே மதிச்சு. இப்ப இந்த இப்ப புருஷோத்தமன் மந்த்ல நம்ம இந்த கஜேந்திரா பிரேயர்ஸ் மத்த பிரேயர்ஸ் எல்லாம் நம்ம அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணா அது ஓகேவா மதிச்சு? இல்ல சாண்டிங் தான் அந்த சமயத்துல ஜபம் தான் பண்ணணும். ஜபம், மங்களாரத்தி, அந்த பிரேயர்ஸ் எல்லாம் பாக்கி டைம்ல பண்ணலாம். சரி மதிச்சு. அதுதான் கேட்டுக்கிறேன். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம சாண்டிங் ஒன்லி மங்களாரத்தி எதெல்லாம் பண்ணணுமோ அதுதானே பிரபுபாத் சொல்லியிருக்கார். நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல இதெல்லாம் பண்ணணும்னு. சரி. அப்ப பிரேயர்ஸ் நம்ம அப்புறம் தான் வச்சுக்கணும். சோ காலையில இதுதான் மங்களாரத்தி தானே மாதாஜி? ஆமா. சரி, ஓகே ஓகே. அதெல்லாம் ஒரு மாதாஜி சொல்லியிருந்தா பிரம்ம முகூர்த்தத்துல இந்த கஜேந்திரா பிரேஸ் எல்லாம் படிச்சா ஒரு எஃபெக்டிவ் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படி. பட் சம்திங் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே சமயம் ஆயிடுமே இல்லையா? அப்படிலாம் இல்ல. இந்த பிரேயர்ஸ் அப்புறமா பண்ணினா எஃபெக்ட் இருக்கும். ஹோல் டே இருக்கு. இந்த புருஷோத்த மாசத்துல முழு மாசமும் அப்படியே அவ்வளவுதான். எல்லாமே ஓகே. பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப ஸ்பெஷல். அப்போதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் அப்போ பண்ணணும். ஹரிநாமம் தான் நமக்கு மேக்சிமம் எஃபெக்ட் தரும். அதனால அப்போ அதை பண்ணணும். இதுவும் ஹோல் டே எப்போ எடுத்தாலும் இந்த மாசம் ரொம்பவே ரொம்ப அற்புதமா எல்லாம் நம்மளுக்கு 1000 தருவா பலன் தரும். சரி 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 சரி. ஓகே மாதாஜி. அதுதான் ஒரு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். சரி மாதாஜி. மாதாஜி நமக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து நாமத்தை வந்து அந்த நேரத்துல வந்து உட்கார்ந்து பண்ணி அந்த நாமத்துல வந்து நம்ம அந்த இதை சொன்னா அது தப்பு இல்லைல்ல மாதாஜி? நம்ம ஒரு சிச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆக முடியல அப்படிங்கும்போது நம்ம இந்த நாமத்தை அந்த நேரத்துல உட்காந்து சொல்லும் போது, இதாவது நான் சொல்றது 16 ரவுண்ட் இல்ல, பட் எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ்ல சொல்றேன். பட் நம்ம அதை சொல்லும் போது கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம அது அந்த இடத்துல நம்ம வந்து பகவான்கிட்ட அது சரணடைகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? அது எப்படி மதிச்சு? கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் பகவான் நாமத்துக்கிட்ட தான் வரணும். அது கஷ்டமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், ரொம்ப நல்ல செய்தி வந்தாலும் ஓ கிருஷ்ணா அப்படின்னு அவர்தான் முதல்ல, உங்கனால தான் உங்களோட கிருப்பைனால கிடைச்சதுன்னு அவரை ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல கஷ்டங்கள் அவர்கிட்ட போகாம வேற எங்க போவோம்? அதனாலதான் இப்ப நாமமே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா அது சாண்ட் பண்ணச்சா மனசு டிஸ்டர்ப் ஆனாலும் திருப்பியும் நாமத்தினால அது ரொம்ப இது கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு காம் ஆயிடும். அப்புறம் மேல மேல இன்னும் கொஞ்சம் சாண்ட் பண்ண பண்ண முழுக்க இதுவாயிடுவோம். அதனால அதுதான் பண்ணணும். பட் நமக்கு அந்த என்னதான் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணாலும் அது மனசு அலப்பாயதான் செய்யறது மாதாஜி. அது எப்படி அதை கொண்டு வர முடியல. அந்த ரவுண்ட் நம்ம சென்ட் பண்ணும்போது எப்படி மனசு வந்து ஒரு இடத்துக்கு அலப்பாயதான் செய்யறது. அது நம்ம அபியாசாத்து கௌந்தேய வைராகியம் உச்சத்தை. கிருஷ்ணா ஏன்னா அர்ஜுனன் கேக்குறான் இல்லையா பகவத்கீதால, மனசு வந்து இப்படிதான் அலை போல பாயறது. அவரே சொல்றாரு அர்ஜுனன். காத்த கூட நம்ம இது பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா மனச பண்றது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணர் ஒத்துக்கிறார். ஆமா, ஆனா அது எப்படி பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப யோகிகள்லாம் அஷ்டாங்க யோகால யம நியம பிரத்யாகாரான்னு
அதாவது இதுக்கப்புறமா பிராணாயாமக்கு அப்புறம் பிரத்யாகாரான்னு ஒண்ணு நிலை. அது என்னன்னா அந்த பிரத்யாகாரத்துல மனசு எங்கெங்கெல்லாம் போறதோ அது திருப்பியும் இழுத்துண்டு வரணும். வந்து ஒரே அதாவது மனசு வந்து நம்ம ஆத்மாக்கு அடியில வச்சுக்கணும். ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கணும், மூக்கு நுடியில. அது பிரத்யாகாரா. அதே போல பக்தனுக்கும் நம்ம ஜபம் பண்ணச்ச எங்கெங்கெல்லாம் ஓடுறதோ அங்கெங்கெல்லாம் அங்கேருந்து இழுத்துண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் வைராக்கியமும் வேணும். அண்ட் நம்ம புத்தியை யூஸ் பண்ணி சொல்லணும், இது என்னது, இதுல என்ன ஐ மீன் நம்ம பிலாசபி. அதுக்குதான் இந்த புஸ்தகத்தை படிச்சு குரு மகாராஜோட இதெல்லாம் கேட்டாக்கா அப்போ நம்மளுக்கு சக்தி கிடைக்கும். நான் ஏன் இது பின்னாடி போயிட்டு இருக்கேன், இது ஒண்ணுமே யூஸ்லெஸ். எங்க எந்த விஷயத்துக்கு அது அதை பத்தி அது பொறுத்திருக்கோ அதுக்குதான் வைராக்கியம் வேணும். என்னன்னா ஒரு டிட்டாச்மெண்ட். சரி, என்னோட லட்சியம் வந்து இந்த உலகம் வந்து இது ஒண்ணும் சத்தியம் இல்லை, இது கொஞ்ச நாளைக்குதான், ஒரு சொப்னம் மாதிரி. இதுக்கு நான் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதுல இது பண்றேன்? யாராவது நம்மள கஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஏதாவது சரியான வார்த்தைகள் சொல்லாம இருந்திருக்கலாம். அப்போ நீங்க நினைச்சுக்கணும், ஆக்சுவலி இந்த உலகத்துல இது குரு மகாராஜ் வேற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். உன்னுடைய வாஸ்தவமான ஃப்ரெண்டு யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரிநாமம் தான், வேற யாரும் நம்மளோட இது இல்ல. ஆக்சுவலி நம்ம யாரும் நம்ம ஆக்சுவலி பார்த்தாக்க நம்ம இப்போ டெம்பரரியா தான், யாரும் யாருடைய வாழும் இல்ல. அதனால ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கோ. அப்போதான் சரி அவ சொல்லிட்டாளா, அப்படிதான் இந்த உலகமே, அப்படிதான் கலியுகால, வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கோவப்படாம ஹரிநாமத்துக்கிட்ட போய் சரணடையணும். நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ நம்ம அப்போ ஆன்மீக ரூபத்துல நம்ம எல்லாரையும், ஆன்மீக ஸ்தரத்துல வந்தாக்க எல்லாரையும் நம்ம இது மன்னிப்பு கொடுக்க முடியும், மன்னிக்க முடியும். அது ஃபேமிலி மெம்பராகவே இருக்கலாம், இல்ல யாராவது ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா, அந்த மாதிரி கஷ்டங்கள், இல்ல ஏதோ ஒண்ணு பணத்து விஷயத்துலயோ வியாதி விஷயத்துலயோ எதுவாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஹரிநாமன் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். குருமராஜா தான் சொன்னா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 3 தடவை, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரிநாமம் தான். அதனால அவர்கிட்ட தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம போகணும். போனாக்க அவர்கிட்டேந்து நல்ல இதுவும் நல்ல ஒரு இது கிடைக்கும். அதாவது நான் சாந்தி அடைவோம், அப்புறம் நல்ல எண்ணங்கள் வரும். அந்த இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஆன்மீக உணர்வெல்லாம் வரும், ஆன்மீக எண்ணம் வரும், இல்ல உங்களுக்கு ஹெல்ப் வரும். எப்படியோ அந்த ஹரிநாமம் யாராவது உங்களை பார்க்க வருவா, ஒரு சீனியர் டிவோட்டி, இல்ல நீங்க ஏதாவது புக் எடுப்ப பகவத்கீதால, அதுல பகவான் உங்களுக்கு இது கொடுப்பார், வழி காமிப்பார், அந்த மாதிரி. ஸோ பகவானுடைய நாமத்தை தான் நம்ம இது பண்ணும். குருமராஜ் சொல்றார், அந்த ஹரிநாமம் தான் நம்மள பரமாத்மாவோட இணைக்கிறதா. அதனால பரமாத்மா வந்து அவர் குருமராஜா இப்போ ரீசெண்டா மாதாஜி தான் விசேஷ் அனுப்பிச்சிருந்தா இல்லையா, விசேஸ்வரி மாதாஜி. அது தமிழ்ல வேற மொழிபெயர்ப்பு பண்ணி. சோ நம்ம வந்து பரமாத்மா அடையறதுக்கு, அதாவது பரமாத்மா நம்ம கூட பேச முடியும். பரமாத்மா பேசுவர், நம்ம கேட்க முடியும். அப்போ எப்படி கேட்க முடியும்? இந்த ஹரிநாமம் சாண்ட் பண்ணாக்க பகவானே நம்மளுக்கு எல்லாம் வழி காமிப்பார், சாந்தி இது பண்ணுவார். இல்ல நம்மளால கேட்க முடியலன்னா வேற யாரையாவது அனுப்புவார், இல்ல ஏதாவது புக்கை படிக்க வைப்பார், எப்படியோ அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால சாண்டிங் பண்றது தான் ஒரே வழி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆனந்தினி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி காலையில 4 to 4:30 மங்களாரத்தியை முடிச்சுக்கலாமா, இல்லை அந்த ஸ்டாண்டர்டாக 4:30 மணிக்கு தான் முடிக்கணுமா? ஏன்னா எனக்கு வந்து இப்போ அந்த 4 to 5 அப்படின்றது வந்து பிரம்ம முகூர்த்த நேரன்றது ஒன்று, அந்த 4 to 5, 5:50 அந்த மாதிரி, அதுக்கடுத்து வந்து பாகவதம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால அந்த டைமுக்குள்ளே நான் 16 ரவுண்டை உட்காந்து முடிச்சிடணும் அப்படின்றது தோணும் மாதாஜி. ஆனால் ஒரு சமயம் வந்து இந்த 4 to 4:30 முடிக்கலாங்களா மாதாஜி மங்களாரத்தியை? இல்லை அந்த 4:30 மணி எக்ஸாக்டாக 4:30 மணிக்கு தான் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குங்களா மாதாஜி?
அப்போ சாண்டிங் எப்போ பண்றேள்? 4:30 மணிக்கு. இப்போ வந்து நான் 4:30 மணிக்கு சாண்டிங் இது மங்களாரத்தி பண்ண ஆரம்பிச்சேன்னா 4:30 to 4:45 வரைக்கும் மங்களாரத்தி போயிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே தான் நான் சாண்டிங்ல உட்கார்றேன். எனக்கு ஏன் இல்ல அப்படின்னா இப்போ 4 to 4:30 நீங்க மங்களாரத்தி முடிச்ச அப்புறம் சோ 4:30ல இருந்து எத்தனை மணி வரலும் சாண்ட் பண்றேள்? 5:50 வரைக்கும் மாதாஜி. பாகவதம் கிளாஸ் சிக்ஷாஷ்டகமும் அந்த ஒரு ஒரு 10 மினிட்ஸ் அது வந்து 10 அஃபென்ஸும் சிக்ஷாஷ்டகம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் 6 to 6:30 வரைக்கும் பாகவதம் போகும் மாதாஜி. அது கண்டினியூஸா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா 4 to 4:30 ஜபம் பண்ணுங்க. 4:30 to 4:45 மங்களாரத்தி பண்ணிட்டு 4:45 to 5:50 ஜபம் பண்ணுங்க. ஸோ 4 to 4:30 நம்ம வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆரத்திக்கெலாம் நான் 3 அதாவது 3:45க்கு எழுந்துருவேன். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே குளிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே பிளேட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்து நம்ம சேன் பண்ணிக்கலாங்களா? அப்போது அந்த 4 ரவுண்ட்ஸ் ஏன்னா நம்மளுக்கு 16 ரவுண்ட் எனக்கு அது 6:30க்கு மேலே கிச்சனில் நான் கண்டிப்பாக குழந்தைங்கள அனுப்புறதுக்காக போய் 6:30 to 7:30 வரைக்கும் தான் எனக்கு கிச்சனில். அவங்க அதுக்குள்ளே 8 o'clock கிளம்பிடுவாங்க. 7:30 குரு ஆரத்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குரு ஆரத்தி முடிஞ்ச உடனே போக ஆஃபர் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த அந்த டைமிங்ஸ் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஆனால் அதுதான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் என்ன தோணுச்சுன்னா 4 to 4:30 முடிச்சுட்டா ஆறாமல் உட்காந்துக்கிட்டு 4:30லேருந்து 5 வரைக்கும் அந்த 4 ரவுண்டு முடிச்சுக்கலாமா அப்படின்னு அது ஒரு டவுட் இருந்ததுங்க மாதாஜி. மங்களாரத்துக்கு முன்னாடி நான் ஜபம் பண்ணிக்க அது ரொம்ப நல்லது. நான் ஜபம் பண்ணிக்க மங்களாரத்துக்கு முன்னாடி ஜபம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓகே மாதாஜி. சுலோச்சனா மாதாஜி பதில் சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? இல்ல ஏன்னா மங்களாரத்தி ஸ்டாண்டர்ட் டைம் சரி நீங்க 4 மணிலேருந்து 4:30 மீன் பரவாயில்ல. ஹவுஸ் வீட்டுல பண்றது கொஞ்சம் இங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணா பரவாயில்ல. சில பேர்லாம் மங்களாரத்திய முழுக்க சாண்டிங் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்றா, அதுவும் பரவாயில்ல. பட் எனிவே நீங்க இப்படி ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ் பண்றது நல்லதுதான். அண்ட் நீங்க சரி அப்படி பண்ணாலும் பரவாயில்ல. ஏதோ வீட்டுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி பண்றது ரொம்ப சௌரியமா இருந்ததுன்னா அப்படி பண்ணுங்க, பரவாயில்ல. பரவாயில்லைங்களா மாதாஜி? அதுதான் எனக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா அந்த 4:30னா 4:30 எங்கள் பிரபு வந்து கேட்பாரு, நீ 4:30க்கு ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போவே எங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு சங்கடம் வரும். ஏன் நீ அது மாதிரி ஆரம்பிக்க 4:30 பண்ணுங்க. சி நீங்க ஆக்சுவலி நம்ம மங்களாரத்திக்கு காலையில எல்லாம் எடுத்து வைக்கிறத விட ராத்திரியே பண்ணி வச்சா உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். எல்லாத்தையும் ராத்திரியே ரெடி பண்ணிட்டேன்னா அப்போ நீங்க ஜஸ்ட் குளிச்சுட்டு ஒரு சாண்டிங் பண்ணிட்டு 4:30 மணிக்கு 4:30லேருந்து 4:45 அந்த மங்களாரத்தி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாமே. 4:45லேருந்து 5:45 வரலும் நீங்க சாண்ட் பண்ணலாம் இல்லையா? சரிங்க மாதாஜி, அப்படியே செய்கிறீங்க மாதாஜி. அதாவது அந்த 4:45க்குள்ளவே 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் தான் நான் மங்களாரத்தி பண்ணுவேன். அதுக்கப்புறம் துளசி ஆரத்தியும் அதே டைம்லேயே முடிச்சிடுவேங்க மாதாஜி. ஈவினிங் எப்படியே ஒரு ஈவினிங்கில் எனக்கு பண்ணுறதுக்கு ஆகிறதே இல்லை. அதனால மங்களாரத்தி பண்ணுறதுனால அந்த சாண்டிங் எப்போ பண்றேன் பின்ன சாண்டிங் எப்போ முடிக்கிறேன்? அதான் மாதாஜி அந்த 4:30க்கு ஆரம்பித்தா 4:45க்குள்ளே இந்த ஆரத்தி மங்களாரத்தி முடித்து துளசி ஆரத்தி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குவோங்க மாதாஜி. அப்படி பண்ணுங்க பின்ன. அப்புறம் உங்களுக்கு 4:45லேருந்து 5:50 வரலும் டைம் இருக்கு. அது இதில் 2 ரவுண்டு வரும் நம்மளுக்கு. 4:45லேருந்து 5 o'clock வரைக்கும் ஒரு 2 ரவுண்ட்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அது அப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா 4 to 4:30 வரைக்கும் நீங்கள் முன்னாடியே உட்காந்து ஜபம் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஓகே. அது அப்படி சொன்னதுனால இனிமேல் அந்த மாதிரி ஒன்றா நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அந்த 4 ரவுண்டு அங்கே பண்ணிட முடியும் என்னால். 4 ரவுண்ட்ஸ் அங்கே பண்ணிட்டா 6 ரவுண்டு ஆகிடுது. அப்புறம் கூட ஒரு 1 or 2 ரவுண்ட்ஸ் மீந்தா கூட
6:30க்கு நான் முடிச்சுட்டு கூட கிச்சன் போக முடியும். பட் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு மனக்குறையோடவே எழுந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு சாண்டிங் நல்லாவே இருக்கும், எனக்கு இன்னும் பண்ணலாமான்னு இருக்கும். ஆனால் கட்டாயத்தின் பேரில் எழுந்து போக வேண்டியதாக இருக்குதுங்க மாதாஜி. அப்போ கஷ்டமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில். ஏன் நம்மளுக்கு இது மாதிரி ஐயோ போய் நம்ம இப்போ குக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை அமையுங்க மாதாஜி. எனிவே இதான் இப்படி பண்ணுங்கோ. அண்ட் குக்கிங் போதும் லெக்சர் கேளுங்கோ. பாகவதம் கிளாஸ் லைவா? யாரோ லைவ் இது ஆன்லைன் வராதா? எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் எல்லாருமே குரூப்ல படிப்போம். அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க மாதாஜி. அது சரி, அப்போ அட்டென்ட் பண்ணுங்கோ. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, குக்கிங் பண்ணச்சும் நீங்க அப்போதான் உங்களுக்கு பாகவதம் கிளாஸ் 1/2 மணி இருக்கு, ரொம்ப நல்லது. ஸோ எனிவே சாண்டிங் அதான் நீங்க முடிச்சுட்டு போனாக்க அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அதான் ஹோல் டே நீங்க தானே பண்ணிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி மாதாஜி அதான் மீந்துரும், எனக்கு 4 ரவுண்டு மீந்துரும். பசங்களெல்லாம் அமுச்சு விட்டுட்டு 8:30க்கு மேலே அதாவது 9 o'clock மேலே தான் உட்காரவே முடியும். ஸோ அந்த 4 ரவுண்ட்ஸை நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்குள்ளே ஒரு பெரிய மனக்குறையாக இருந்தது. அதுதான் கேட்டேன். இப்போ 4 to 4:30க்கு நீங்கள் முடிக்க சொல்லியிருக்கிறீங்க. 4:30க்கு நீ எக்ஸாக்டாக வந்து மங்களாரத்தி ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் 4:45க்குள்ளே இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நீ மறுபடியும் உட்கார 6 ரவுண்டு, அப்புறம் அதில் ஒரு 8 ரவுண்டு, 14 ரவுண்டு ஆகுது. ப்ளஸ் 2 ரவுண்டு வந்து நான் எப்படியாவது இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் எழுந்து கிச்சனுக்கு போகணும் மாதாஜி. இல்லைன்னா 3:45க்கு நீங்கள் சொன்ன மாதிரி சாரி மாதாஜி, அதாவது 3:45க்கு நான் வந்துடுறேன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு 5 minutes தான் குயிக் பாத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடனே இதெல்லாம் அரேஞ்ச்